உலகெல்லாம் நிறைந்த பரம்பொருளே, பிரபஞ்சமே மகா சக்தியே, எல்லா உயிரும் நீயே, எல்லா செல்வங்களும் நீயே, வாழ்வும் வளமும் உனது கொடைகள், அன்பும் அறனும் உனது அற்புத படைப்புகள், பசிக்கு உணவாவாய், பருகும் நீராவாய், சுவாசிக்கும் காற்றாவாய், சுகம் தரும் நல் விருந்தாவாய். பிரபஞ்சமே மகா சக்தியே, உன்னில் பிறந்து உன்னில் வளரும் எங்களை உன்னதமாக்கி அருள் புரிவாய். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் மகளிர் நலம். இது யார் எடுத்து கொடுக்க போறாங்க அப்படின்னா ஹீலர் உமா மகேஸ்வரி மேம் திருப்பூர்ல இருந்து எடுத்து கொடுக்க போறாங்க. மேமை பத்தி மேக்சிமம் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் பாலாஜி சார் ஒரு இன்ட்ரோ கொடுக்க சொல்லிடலாம். சார் இன்ட்ரோ மட்டும் கொடுத்துருங்க. தேங்க்யூ. குட் ஈவினிங் டு ஆல். இன்னைக்கு டாபிக் தேன்மொழி மேடம் சொன்ன மாதிரி மகளிர் நலம். அந்த டாபிக் எடுக்கிறதுக்காக திருப்பூர்ல இருந்து ஹீலர் உமா மகேஸ்வரி மேடம் வந்திருக்காங்க. ரொம்ப பேஷனேட்டா இன்வால்மெண்ட்டோட டெடிக்கேட்டடா அந்த ப்ரொஃபஷன்ல இருக்காங்க. ரொம்ப வருஷமா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. வெரி சீனியர் ஹீலர். அந்த வகையில் அவங்களோட ப்ரெசன்டேஷன் ஏற்கனவே சில பேர் அட்டன் பண்ணியிருப்பீங்க. ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த செஷன் முடிச்சுட்டு உங்களுக்கு என்ன கொஸ்டின்ஸ் இருக்கோ அதை கிளியர் பண்ணிக்கலாங்க. தேங்க்யூ. வெல்கம் மேடம், நீங்க பேசுங்க. நல்லதுமா. எல்லாருக்கும் மாலை வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். பேசலாமாமா? தென்மொழி பேசுறோம். ஓகே மேம், கேக்குதுங்க, கிளியரா இருக்குங்க, வாய்ஸ் கிளியரா இருக்கு. நல்லதுமா. மகளிர் நலம், ஏன் ஆண்கள் நலம் வேண்டாமா, மகளிர் நலம் தான் வேணுமா அப்படின்னா, ஒரு பெண் படிச்சாலே ஒரு சமுதாயமே படிச்ச மாதிரி அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்களா? அதே மாதிரிதான் மகளிர் நலமா இருந்தா அந்த குடும்பமே ஸ்வர்க்கமா இருக்கும். சோ அந்த ஸ்வர்க்க பூமியில வாழ்ற ஆணும் மிகச் சிறப்பாகவும் மகிழ்வாகவும் இருப்பாங்க. அப்படிங்கறதுனாலதான் இன்னைக்கு இந்த டாபிக். சோ எல்லாருமே மகிழ்வா இணையலாம். சரிங்களா? ஒரு பெண் மெயினா அவங்க என்ன அப்படின்னா, ஒரு சிறு குழந்தையா இருக்கும் போதே அவங்களுடைய உடல் நலம் சின்ன குழந்தையில இருந்தே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மூவ் ஆன் ஆகும். ஏன்னா இப்ப வர குழந்தைகள் மேக்சிமம் நம்மளுக்கே தெரியும், யாருமே தண்ணி கொடுக்கறது இல்லை. தண்ணி கொடுக்கல அப்படிங்கும் போதே அவங்களோட ஸ்பிளின் பேசிக்கா அடி வாங்குது கொஞ்சம். அதனாலதான் இன்னைக்கு இருக்கிற குழந்தைகள் சீக்கிரம் பருவம் எய்துறாங்க அப்படியெல்லாம் நம்ம சொல்றோம் இல்லைங்களா? ஒரு சேஃப்லெஸ்ஸா இருக்காங்க, டக்குன்னு ஒபிசிட்டி ஆகுறாங்க, இப்படி எல்லாம் சொல்றோம் நம்ம இல்லைங்களா? நம்ம உணவு ஒன் ஆஃப் த ரீசனாவும் இருக்கட்டும். பட் நம்மளுடைய அடிப்படையா நம்ம இப்பெல்லாம் யாருமே தண்ணி கொடுக்கறது அப்படிங்கிறது இல்லைங்க. தண்ணி அப்படிங்கிறது நம்மளுடைய மண்ணீரலை பலப்படுத்தும். இப்பெல்லாம் 6 months வரைக்கும் கொடுக்காத, தாய்ப்பாலே போதுமானது, தாய்ப்பால்லயே தண்ணி இருக்கு, அப்படியெல்லாம் நிறைய சொல்லிட்டு இருக்காங்க. பட் அப்படி சரியான முறை கிடையாது. தண்ணி வேற. இப்ப நம்மளே ஒரு தாகத்தோட வர்றோம், ஒருத்தவங்க நமக்கு ஜூஸ் கொடுக்குறாங்க, இளநீ கொடுக்குறாங்க, இருக்கிறதுலே ரொம்ப காஸ்ட்லி ஜூஸ்ங்க, குடிச்சிட்டே இருங்க அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம்? ஒரு கட்டத்துக்கு மேலப்பா எனக்கு ஜூஸ் எல்லாம் ஒண்ணும் வேணாம், இளநீ எல்லாம் ஒண்ணும் வேணாம், எனக்கு ஒரு டம்ளர் நல்ல தண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்றோம். ஏன் தண்ணி வேணும் அப்படிங்கிறோம்? ஜூஸும் லிக்விடா தானே இருக்கு, ஏன் தண்ணி வேணும் அப்படின்னா, தண்ணி தான் H2O. H2Oனா ஹைட்ரஜன் 2 பங்கும் ஆக்சிஜன் 1 பங்கும் கலந்துருக்கு. இந்த ஆக்சிஜன் அப்படிங்கிற உயிர் சத்து தான் நம்ம ரத்த ஓட்டத்துக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸா இருக்கும். ஆக்சிஜன் இல்லைன்னா அந்த தண்ணி சத்து தண்ணிக்கு சமம். இப்ப நம்மளே சொல்லுவோம் இல்லைங்களா, நல்ல தாகத்தோட வரும், ஒரு செம்புல பச்சை தண்ணி வச்சிருக்கோம், ஒரு செம்புல சுடு தண்ணி வச்சிருக்கோம், எந்த தண்ணியை குடிச்சா நமக்கு நிறைவா இருக்கும்? பச்சை தண்ணியை குடிச்சாதான் நிறைவா இருக்கும். ஏன்னா பச்சை தண்ணியில தான் ஆக்சிஜன் இருக்கு. அப்ப அதுதான் நம்ம உடம்புக்கு நிறைவை கொடுக்கும். ஸோ அப்போ ஃபுல்ஃபில்னஸா இருக்கும். இப்ப நம்ம எல்லாருமே என்ன பண்றோம்? குழந்தைகள் அப்படின்னாலே சுடுதண்ணி கொடுக்கணும், சுடுதண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே தண்ணியை கொதிக்க வச்சு கொடுப்போம். இப்ப தண்ணியை கொதிக்க வச்சீங்கன்னா 100 degrees Celsiusல ஆக்சிஜன் எவாபரேட் ஆயிடும். இப்ப ஹைட்ரஜன் மட்டும்தான் இருக்கும். சோ அப்ப அந்த தண்ணி நமக்கு முழுமையான ஒரு நிறைவை கொடுக்காது. அப்ப மண்ணீரல் பலம் பெறாது. இப்ப குழந்தைகளுக்கு அந்த மாதிரி நம்ம என்னன்னா, எல்லா குழந்தைகளுக்கும் பொதுவா பெண் குழந்தைகளுக்கு இந்த நம்மளும் ஒரு மிடில் ஏஜ்ல இருக்கிறவங்க, வயோதிகம் இருக்கிறவங்க எல்லாருக்குமே தண்ணி கொதிக்க வச்சு ஆற வச்சு கொடுக்க கூடாது. அப்ப நமக்கு ஆட்டோமேட்டிக்கா அவங்க ஆக்சிஜன் லெவல் குறைஞ்சிரும். அப்போ மண்ணீரல் கொஞ்சம் அடி வாங்கும். மண்ணீரல் தான் பேசிக். ஏன்னா அதுதான் ஹீமோகுளோபின் உருவாகிறதுக்கு. பெண்களுக்கு ரத்த சோகை சீக்கிரம் வருது அப்படின்னா அதுக்கு காரணம் நம்ம மண்ணீரல் தான். ஸோ மண்ணீரல்ல நம்ம பலமா வைக்கணும் அப்படின்னா அங்க அடிப்படை தண்ணீர்.
அப்ப தண்ணீரை நல்லா சிப் பண்ணி குடிக்கிறது. தண்ணி வந்து வேணும், உடல்நிலை குறைவா இருக்கு. இப்ப இந்த குளிர்காலம், அப்ப தண்ணியை லைட்டா வார்ம் பண்ணி குடிக்கலாம். ஆனா கொதிக்க வச்சு குடிக்க கூடாது. கொதிக்க வச்சு குடிச்சீங்கன்னா அந்த தண்ணியோட தன்மை மாறிடும். தண்ணியை லைட்டா வார்ம் பண்ணி கொடுக்கலாம். கை குழந்தைகளுக்கும் சரி, வயோதிகமானவங்களுக்கும் கொஞ்சம் வார்ம் பண்ணிக்கலாம். ஆனா கொதிக்க வைக்க வேண்டாம். சோ தண்ணி எடுத்துக்கோங்க. மகளிர் நலம் அப்படின்னா, இப்ப ஏன் இந்த மண்ணீரலை பத்தி இப்ப பேசிட்டு இருக்கோம் அப்படின்னா, நிலம் தான் பேஸ். நிலம் நல்லா இருந்தாதான் அடுத்த கட்டம் அங்க நமக்கு நீர்மூலகம் சமாதானமா இருக்கு. இப்ப நம்ம எதை பார்க்க போறோம் அடுத்து அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம கர்ப்பப்பை சார்ந்த அந்த இதெல்லாம் பார்க்க போறோம். இப்ப நம்ம எல்லாருமே என்ன சொல்றோம்னா, மாதப்போக்கு காலத்துல இப்போ சீக்கிரமா ஏஜ் அட்டென்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? முதல்ல மாதப்போக்கு இருந்ததுன்னா நம்ம எல்லாம் என்ன பண்ணுவோம்னா ஒதுக்கி வைப்போம். ஏன் ஒதுக்கி வச்சோம்? அதை தீட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஏன் ஒதுக்கி வச்சோம் அப்படின்னா, இந்த மாதப்போக்கு காலங்கள்ல நம்ம உடல் வந்து உஷ்ணம் அதிகமா இருக்கும். உஷ்ணம் ஏன் அதிகமா இருக்கு? இப்ப காய்ச்சல் ஏன் வருது? நார்மல் டெம்பரேச்சர் பத்தாது. ஏன் கொஞ்சம் ஒரு பங்கு அதிகமாகுதுன்னா, உடல்ல இருக்கிற கழிவுகள் வெளியேற்றப்படணும்னா அங்க காய்ச்சல் அப்படிங்கிற ஒரு விஷயம், அதாவது வெப்பம் அதிகமாகணும். அதே மாதிரிதான் நம்ம உடம்புல காய்ச்சல் எப்படி அதிகமா டெம்பரேச்சர் அதிகமாகுதோ, அப்படி நம்ம உடல்ல இருக்கிற அந்த கர்ப்பப்பையில இருக்கிற கழிவுகள் எல்லாம் வெளியேற்றப்படணும் அப்படின்னா நம்ம உடம்புல டெம்பரேச்சர் அதிகமாகும், உடல் சூடு அதிகமாகும். அப்ப அந்த உடல் சூடு மற்றவங்களை பாதிக்க கூடாது அப்படிங்கறதுனால கொஞ்சம் தள்ளி வச்சாங்க. ரெண்டாவது, நம்ம என்ன பண்றோம் இப்ப இல்லைன்னா, பீரியட்ஸ் எப்படி ஆன உடனேயே நம்ம குளிக்கிறோம், அதுவும் தலையோட குளிக்கிறோம். அப்போ அந்த குளித்தல் அப்படிங்கிறது குளிர்வித்தல் அர்த்தம். இப்ப நம்ம குளிச்ச உடனே என்ன ஆகுது? உடல்ல உருவான உஷ்ணம் வந்து என்ன ஆகுது அப்படின்னா, உடல்ல உருவாகிற உஷ்ணம் என்ன ஆகுதுன்னா குறையுது. உடல்ல உருவாகிற உஷ்ணம் குறையும் போது என்ன ஆகுது அப்படின்னா, அந்த கழிவுகள் முழுமையா வெளியேறது. ஆனால்தான் நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னா, கர்ப்பப்பையில கட்டிகள் இல்லைன்னா அந்த எண்டோமென்ட்ரி லேயர் முழுமையா வெளியேறது போறதுதான் நமக்கு அடுத்த இதுல வந்து என்ன ஆகுதுன்னா ஓவர் ப்ளீடிங் ஆகுது. ஓவர் ப்ளீடிங்னா நம்ம ரத்தம் வெளியேறது இல்ல. நம்ம ஒவ்வொரு மாதமும் நம்மளுடைய கர்ப்பப்பையில இருந்து ஒரே ஒரு கருமுட்டை தான் வெளியே வரும். அந்த கருமுட்டை அழிஞ்சு அவ்வளவு ரத்தமானு அப்படி கிடையாது. ஒவ்வொரு கருமுட்டையும் இப்ப நீங்க பருவம் எய்தினதுல இருந்து ஒரு மாதம் வலதுபுறது ஓவரியில இருந்து ஒரு கருமுட்டை வந்துச்சுன்னா, அடுத்த மாதம் இடதுபுறத்துல இருந்து இடது ஓவரியில இருந்து ஒரு கருமுட்டை வெளியே வரும். அது வெடிக்கப்பட்டு அதுதான் கழிவா போகும். எப்ப நீங்க கருமுட்டை தயாரா ஆயிடுச்சோ, அப்ப நம்ம கர்ப்பப்பையில இந்த கருமுட்டை வந்தா குழந்தையா மாறும். இதான் சிஸ்டம். சரிங்களா? எப்ப நீங்க பசிங்கிற ஒரு உணர்வு எடுத்த உடனே வயிற்றுக்குள்ள ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் ஃபார்ம் ஆகுதோ, அது போல நம்ம உடம்புல இந்த கர்ப்பப்பையில இருந்து கருமுட்டை வரப்போகுது அப்படின்னாலே இது குழந்தையா மாறும் அப்படிங்கிறதுக்காக நம்ம கர்ப்பப்பையில ஒரு எண்டோமென்ட்ரி லேயர் அப்படின்னு சொல்லுவோம். அந்த எண்டோமென்ட்ரி லேயர்னா அது மலர் படுக்கை மாதிரி ரத்த செல்கள் அந்த நாளங்கள்லாம் சேர்ந்து ஒரு படுக்கை மாதிரியான ஒரு அமைப்பை அந்த குழந்தை அங்க வளர்றதுக்கு ஏதுவா உருவாக்கி கொடுக்கும். இப்ப நம்ம வந்து கருமுட்டை வருது, நம்ம ஒண்ணும் இல்ல, ஃபேமிலியில இல்ல, அப்ப கருமுட்டைகளோட வேல்யூ முடிஞ்சோன்னா அது அழிக்கப்பட்டு ரத்தமா வெளியே வரும். அந்த ஒரு கருமுட்டை மட்டும் இல்ல, அங்க இருக்கிற எண்டோமென்ட்ரி லேயர் எல்லாமே சேர்ந்துதான் வெளியே வரும். இந்த இந்த எண்டோமென்ட்ரி லேயர் தான் ரத்தமா வெளியே வருதே ஒழிய, நிறைய பேர் என்ன நினைச்சுக்கணும், நம்ம உடம்புல இருக்கிற ரத்தம் எல்லாம் வெளியே வருதுன்னு. சோ ரத்தம் எல்லாமே வெளியே வருதுன்னு அந்த எண்டோமென்ட்ரி லேயர் தான் அவுட்புட் ஆகுது. சோ அப்ப இந்த கழிவுகள் எல்லாம் வெளியே வரணும் அப்படிங்கும் போது உடம்புல ஒரு ஒரு பாயிண்ட் வந்து வெப்பம் அதிகமாகும். அடிவயிற்று பகுதியில நீங்க பீரியட்ஸா இருக்கும்போது தொட்டு பார்த்தீங்கன்னா ஒரு வெப்பமான ஒரு உணர்வு இருக்கும். சோ இந்த வெப்பம் வந்து மெயின்டைன் ஆகணும். அதுக்காக தான் நம்ம பெரியவங்கெல்லாம் அன்னைக்கு நம்ம மாதப்போக்கு இருக்கும்போது கொஞ்சம் ஒதுக்கி வச்சாங்க. ஒதுக்கி வச்சுட்டு அதுக்கப்புறமா குளிக்கலாம். 2 நாள் கழிச்சு எண்ணெய் வச்சு குளிச்சாங்க அதுல. ஏன்னா இந்த பீரியட்ஸ் எல்லாம் அவுட்புட் ஆனும் போது உடம்புக்குள்ள எல்லாமே நிறைய வேலைகள் நடந்திருக்கு இல்லைங்களா? அப்ப உடல்ல இருக்கிற உள்ளுறுப்புக்கெல்லாம் உஷ்ணமா இருக்கும். அப்ப 3 எண்ணெய் கூட்டி தலைக்கு எண்ணெய் வச்சு குளிக்கிறது, அந்த மாதிரியான பழக்கம் நம்ம வழக்கமா இருந்துச்சு. பட் இன்னைக்கு அதெல்லாம் இல்ல. நம்ம எப்ப பீரியட்ஸ்ன்னு பாக்குறோமோ பார்த்த உடனே தலையோட தண்ணி குளிக்கிறோம். அது ராத்திரி 10 மணியா இருக்கட்டும், 12 மணியா இருக்கட்டும், இப்படி பண்றதுதான் முதல் அடிப்படை தவறு. இதனாலதான் நமக்கு என்ன ஆகுதுன்னா, கழிவுகள் கர்ப்பப்பையிலே தேங்கும் போது அது கட்டிகளா மாறும். நம்ம அந்த மாதிரியான நேரங்கள்ல அவசியம் ஓய்வெடுக்கணும். இப்ப அந்த மாதிரியான
அந்த காலம் வேற, இப்ப வேற அப்படின்றோம். அப்ப நம்ம கண்ணுல பார்த்தோன்னா கொஞ்சம் ஓய்வு. அந்த நேரம் உடனே டக்குன்னு போய் குளிக்காம, ஒரு நாள் கொஞ்சம் தள்ளி விட்டுட்டு குளிக்கலாம். இப்ப நான் அவசியமா வெளிய போறேன். எனக்கு கொஞ்சம் அன்ஈஸியா இருக்கு அப்படின்னா, கொஞ்சம் சுடுதண்ணி குளிக்கலாம். சோப்பு எதுவும் போடாம கொஞ்சம் உடம்ப மட்டும் தண்ணி ஊத்திட்டு கழுவிட்டு குளிச்சுக்கலாம். ஆனா தலைக்கு குளிக்கக்கூடாது. எப்ப நமக்கு பீரியட்ஸ் கம்ப்ளீட்டா ஸ்டாப் ஆகுதோ, அன்னைக்கு தலைக்கு எண்ணெய் வச்சு தான் குளிக்கணும். ஸோ எண்ணெய் வைக்கும்போது தான் அந்த உடல் உஷ்ணம் வந்து நார்மலைஸ் ஆகும். அப்ப மத்த இன்னர் ஆர்கன்ஸ் எல்லாம் கம்ஃபர்டபுள் ஆகும். ஸோ எண்ணெய் வச்சு குளிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். ஸோ அதனால பீரியட்ஸ பார்த்த உடனே நம்ம குளிக்க வேண்டாம். பார்த்த உடனே குளிக்க வேண்டாம். கொஞ்சம் ஒரு 2 நாள், 3 நாள் தேவைப்பட்டுச்சுன்னா, இப்ப நம்ம வெளியில போறோம், வொர்க்கிங் விமன்ஸா இருக்கோம். கொஞ்சமா உடம்ப கழுவிக்கலாம். ஒரே ஒரு அளவான சூடுல உடம்ப கழுவிக்கலாம். அப்போ சோப்போ மத்ததோ வைக்காம உடம்ப மட்டும் கழுவிக்கோங்க. அந்த உள்ளுறுப்ப கழுவுங்க. நம்ம நெறைய பேர் என்ன பண்றோம்னா, இந்த இன்னர் பார்ட்ஸ சோப்பு போட்டு கழுவுறது, டெட்டால் போட்டு கழுவுறது, டியோடரண்ட் ஸ்மெல் வருதுன்ட்டு சொல்லி டியோடரண்ட் போட்டு கழுவுறது, இதெல்லாம் கூடவே கூடாது. டெட்டால் யூஸ் பண்ணவே கூடாது. சரிங்களா? டெட்டால் போட்டா நல்லது அப்படிங்கிற அந்த கான்செப்ட்ல எப்பவுமே கழுவாதீங்க. நார்மலா வார்ம் வாட்டர் உங்களால எவ்வளோ சூடு தாங்க முடியுமோ அதுல அந்த பிறப்புறுப்ப நல்லா வாஷ் பண்ணுங்க. ஏன்னா, நீங்க இந்த மாரியான இதெல்லாம் யூஸ் பண்ணும்போது, அங்க இருக்கிற நல்லது பண்ணக்கூடிய கிருமிகளும் அழிஞ்சு போகும். அதனால நல்லா வாஷ் பண்ணுங்க. யூரின் போனாலும், இது போனாலும் வாஷ் பண்ணுங்க. ஆனா டெட்டால் யூஸ் பண்ணாதீங்க. சோப்பு பயன்படுத்தாதீங்க. டியோடரண்ட் போட வேண்டாம். சோ இந்த மாதிரி பீரியட்ஸ் வரும்போது உங்களுக்கு என்ன ஆகும்னா, அங்க கர்ப்பப்பையில கழிவுகள் தங்காது. அப்போ ஒரு ஓவர் ப்ளீடிங்கோ நெக்ஸ்ட் மந்த்து, இல்ல கட்டி கட்டியா போறதுன்றதோ, இல்ல கர்ப்பப்பையோட ம் பிரச்சனைகளோ எதுவும் வராது. சோ பீரியட்ஸ பார்த்த உடனே குளிக்காதீங்க. கொஞ்சம் அந்த மாரியான நேரங்கள்ல ஓய்வெடுங்க. நான் மட்டும் தாங்க இருக்கேன், வேற வழி இல்ல அப்படின்னா, அந்த மாரியான நேரங்கள்ல கொஞ்சம் மெனுவ குறைச்சுக்கோங்க. இப்ப சமையல் எவ்வளவு சிம்பிளா பண்ண முடியுமோ, அந்த மாரி சிம்பிளா எடுத்துக்கோங்க. துணி துவைக்கிறது, வீடு துடைக்கிறது அந்த மாரியான கொஞ்சம் பளுவான வேலைகள்லாம் அந்த 3 நாட்கள் 5 நாட்கள் ஓய்வு எடுத்துக்கோங்க. ஆனா பீரியட்ஸ் முடிஞ்ச உடனே எல்லா பெட்ஷீட்டையும் இழுத்து போட்டு துவைக்கிறது, எல்லாமே வீடு துடைக்கிறது, இந்த மாரியான வேலைகளும் பண்ணாதீங்க. ஏன்னா ஏற்கனவே உடம்பு அங்க கழிவுகள வெளியேற்றி டயர்ட் ஆயிருச்சு. அந்த மாரி நேரங்கள்ல நீங்களும் இன்னும் புஷ் அப் ஆகும்போது, நாளடைவுல கர்ப்பப்பை வந்து வீக் ஆகும். ஆக்சுவலா கர்ப்பப்பையில கழிவுகள் நார்மலா போறது, நம்மளுடைய இந்த கர்ப்பப்பையில இருந்து கழிவு போகும்போது என்ன ஆகும்னா, நம்ம உடம்புல இப்ப ஆன்டி கிளாக் வைஸ்ல இருக்குன்னு வைங்களேன், ரத்த ஓட்டம். இந்த கர்ப்பப்பை கழிவ வெளியேத்தும்போது நம்மளுடைய பாடியில ஆன்டி கிளாக் வைஸ்ல ரத்த ஓட்டம் இருக்கும். ஏன்னா, இப்ப இந்த சாப்பிடுறோம்ன்னு வைங்களேன், இப்போ நல்ல உணவா இருந்தா வயிற்றுக்குள்ள போகும். கெட்டு போச்சுன்னா, அத வெளியேத்துறதுக்காக வாமிட்டிங் வருது இல்லைங்களா? அப்போ உள்ள ஈஸியா போற உணவு, வெளிய வரும்போது எவ்ளோ கஷ்டத்தோட வெளிய வருது. அதுக்கான எனர்ஜி எவ்ளோ செலவாகுது. இது நம்ம கண்ணால பார்க்கிறோம் இல்லைங்களா? அதே மாரி தான் நம்ம கர்ப்பப்பையில இருந்து கழிவு வெளிய வரணும்னா, இதே மாரி ஒரு பல 100 மடங்கு வேலைகள நம்ம உடம்பு செஞ்சு சோர்வா இருக்கும். அந்த மாரியான நேரங்கள்ல நீங்க திரும்ப முடிஞ்சு நம்ம உடம்ப அப்படின்ற ஒரு ரிலாக்ஸ் பண்ணும்போது, திரும்ப எல்லா வேலையும் இழுத்து போட்டு வேலை செய்யாதீங்க. அப்ப நம்மளோட எனர்ஜி முழுமையா லாஸ் ஆகும். இப்படியே 1 மாதம், 2 மாதம் அப்படிங்கும்போது ஒரு ஒரு கிட்டத்தட்ட கொஞ்ச நாளைக்கு மேல நம்ம சீக்கிரமா தளர்ந்து போயிடும். அதனால பண்ணலாம். அன்னைக்கு வெளிய அவங்கலாம் துணி துவைக்கிறதுக்காக ஒரு ஆள் இருந்தாங்க. அப்ப அந்த கிளீனிங் ப்ராசஸ்க்காக குடுத்தாங்க. அந்த மாதிரி பண்ணா பரவால்ல. பட் இந்த மாரி இப்போ ரீசன்ட் பீரியட்ல நம்மளே எல்லாம் செய்யணும். நம்மளே எல்லாம் போணும் அப்டின்னா, நம்ம இந்த ஒர்க் லோட இழுத்துக்காதீங்க. பீரியட்ஸ் ஆனோனே ஒரு 5 நாள், 10 நாள் ஓய்வெடுங்க. எப்ப நமக்கு ஒரு அழுக்கா இருக்கோ, அப்ப எல்லாமே எடுத்து போட்டு துவைச்சுக்கலாம். பீரியட்ஸ் ஆன ஒரு 1 வாரம் கொஞ்சம் அமைதியாவும் ஓய்வ குடுங்க. சரிங்களா? சோ ஏன் இப்போ நம்ம பீரியட்ஸ் ஆனா குழந்தைகள வந்து ரொம்ப கஷ்டப்படுத்த வேண்டாம். உடனே குளி, உடனே போ, உடனே வா அப்படிங்கிற மாரி இல்லாம கொஞ்சம் ஓய்வ குடுங்க. சரிங்களா? ஏன்னா இந்த நீர் மூலகம் பலமாகணும் அப்படின்னா, நம்மளுடைய நில மூலகம் பலமா இருக்கும். இப்ப நெறைய நம்ம நில மூலகத்த கெடுத்து வச்சிருக்கோம். பெண்கள். பெண்களுடைய நீர் மூலகம் கெடுறதுக்கு முக்கிய காரணம் நம்ம நிலம் தான். அது ஸ்பிளின்னும், வயிறா இருக்கலாம். இது எப்படிங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம நெறைய கவலை அதிகமா படுறோம். மன உளைச்சல் அதிகமா ஆகுறோம். நெறைய பெண்கள் வந்து என்ன பண்றோம்னா, நெறைய நெகட்டிவ் ஹலோ
பெண்கள் நிறைய எதிர்காலத்தை பத்தின ரொம்ப யோசனைகள்ல அதிகமா நம்ம மிதமிஞ்சி போறோம். சோ பெண்கள் கொஞ்சம் நம்மள நாமே மாத்திக்கணும். ரொம்ப அதிகமா கவலைப்படாதீங்க. எல்லாமே இறைவன் அருளால நடக்குது. இல்ல நம்ம பிரபஞ்சம் அருளால நடக்குது. நம்ம பிறந்துட்டோம். நம்மளுடைய இயல்பா எல்லா விஷயங்களும் நடக்குது அப்படின்னு நினைங்க. கவலை மட்டும் அதிகமா படாதீங்க. கவலையும் மன உளைச்சலும் நம்ம வயிற்ற கெடுக்கும். கட்டுப்பாடு சுற்று வருது இல்லைங்களா? நிலம் வந்து நீரை கெடுக்கும். இப்ப இந்த பெண்கள் சீக்கிரம் சேஃப்லெஸ்ஸா ஆகுறதுக்கு காரணம் நம்மளுடைய மண்ணீரல். சோ மனத்தை ஃப்ரீயா வச்சுக்கோங்க. மனம் சீர்கெட்டுச்சுன்னா நம்மளுடைய நீர் மூலமும் பாதிக்கப்படும். இப்ப மனம் ரொம்ப நம்ம ஃப்ரீயா வச்சுக்கலாம். மனசு ஃப்ரீயா வச்சுட்டு கவலை, மன உளைச்சல் இல்லாம இருந்தீங்கன்னா உங்களுடைய நீர் மூலகம் ஆட்டோமேட்டிக்கா எனர்ஜெட்டிக் ஆகும். சரிங்களா? சோ அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா கொஞ்சம் நேரத்துக்கு சாப்பிடுங்க. பெண்கள் உணவு எடுக்கிறது நம்ம என்ன பண்றோம்னா எல்லாம் பண்ணிட்டு சாப்பிட்டுக்கலாம். எல்லாம் இதெல்லாம் இந்த வேலையெல்லாம் முடிச்சிட்டு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு நம்ம அந்த உணவு சாப்பிடறத போஸ்ட்போன் பண்ணாதீங்க. எப்ப பசிங்கிற ஒரு உணர்வு வருதோ அப்ப உணவு எடுக்க ஆரம்பிங்க. எப்பவும் பசிங்கிற உணர்வு வரும் அப்படிங்கிற அந்த இது எண்ணம் கொடுத்த உடனே வயிற்றுக்குள்ள வந்து ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் ஃபார்ம் ஆகும். பட் நீங்க அந்த உணவுகளை உள்ள போடாம அப்புறமா எல்லாம் பண்ணி சாப்பிடலாம் அப்படின்னா அப்புறம் அந்த ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் வந்து டைல்யூட் ஆயிடும். அப்புறம் நீங்க உணவு போட்டாலும் அது முழுமையா செரிமானம் ஆகாது. சோ அப்போ உணவு சாப்பிடுறதுலயும் பெண்கள் கொஞ்சம் கான்சியஸா இருங்க. பசிக்குதா உடனே கொஞ்சம் எடுத்து சாப்பிட பாருங்க. சரிங்களா? அது கொஞ்சம் எல்லாமே வரணும். அதே மாதிரிதான் இரவு உணவும் நம்ம எல்லாமே செஞ்சு வச்சுட்டு பையன் வரட்டும், பொண்ணு வரட்டும், அவர் வரட்டும் அப்படின்னு இல்லாம உங்களுக்கு பசி வருதா கொஞ்சமா உணவு எடுத்துடுங்க. நல்ல மென்னு சாப்பிடுங்க. தண்ணி குடிக்காம சாப்பிடுங்க. இப்படி சாப்பிடும்போது உங்களுடைய வயிறு பாதுகாக்கப்படும். மண்ணீரல் பாதுகாக்கப்படும். ஏன்னா மண்ணீரல் தான் நம்ம ரத்தத்தை உற்பத்தி பண்ணுது. ரத்தம் ஏன் பெண்களுக்கு ரத்த சோகை வருது? ஏன் ரத்தம் இல்லாம போகுது? அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க எடுக்கிற உணவு முறைகள் தான். என்ன உணவு எடுக்கிறோம் அப்படிங்கிறது 2வது விஷயம். மனசு ஃப்ரீயா இருக்கீங்களா? கஞ்சியே குடிச்சா கூட சொல்லுவாங்க இல்லைங்களா? கஞ்சியே குடிச்சா கூட மன நிறைவா நீங்க சாப்பிட்டீங்கன்னா, அது நல்ல முழுமையான சக்தியா மாறும். அதனால ரொம்ப மன உளைச்சல் ஆகாதீங்க. பெண்கள் நல்லா ரிலாக்ஸ் மைண்ட்ல இருங்க. சாப்பிடும்போது எந்த ஒரு தாட்ஸும் வேண்டாம். நீங்க நல்ல எண்ணங்களோட மனமகிழ்வா இருந்தா உங்க நிலம் மூலகம் நல்ல பலமாகும். இப்ப நல்ல எனர்ஜியா பாடிக்கு கன்வெர்ட் ஆகும். இப்போ சேஃப்லெஸ் நான் எல்லா பெண்களுக்கும் இன்னைக்கு இருக்கிறது, ஐயோ எனக்கு உடம்பு வந்துருச்சு, நான் சேஃப்லெஸ்ஸா இருக்கேன், நான் இந்த டயட் பண்றேன், அந்த டயட் பண்றேன், இப்படி எல்லாம் நிறைய நம்ம பண்ணிட்டே இருப்போம் இல்லைங்களா? நீங்க என்ன டயட் பண்ணீங்கனாலும் சொல்லுவேன், நான் இவ்வளோ கஷ்டப்பட்ட டயட் இருந்தேன், திரும்பவும் உடம்பு வந்துருச்சு. அந்த அந்த 1 மாசம் 3 மாசம் தான் நல்லா இருந்துச்சு. அப்புறமா திரும்பவும் வந்துருச்சு. அப்படின்னு சொல்றீங்க இல்லைங்களா? சோ இங்க டயட் அப்படிங்கிறது மனச நீங்க சரி பண்ணாம உடம்ப நீங்க சரி பண்ணீங்கனாலும் ஒரு நாளும் உங்களுக்கு சரி வராது. சோ முத நல்லா ரிலாக்ஸ்டா உணவெடுங்க. பசி வரும்போது உணவெடுங்க. பெண்கள் எல்லாரோட கான்செப்ட் என்ன அப்படின்னா, நான் சாப்பிட்டுட்டா என்னால வேலை செய்ய முடியும். சாப்பிட்ட உடனே நான் டயர்ட் ஆயிடுவேன். சோ நான் எல்லாமே வேலைகளை முடிச்சுட்டு பண்றேன். சாப்பிடுறது அப்படிங்கிறதே நமக்கு எனர்ஜி தான். சரிங்களா? அப்ப சாப்பிட்ட உடனே நம்ம ஏன் டயர்ட் ஆகுறோம்? என்னைக்காவது யோசிச்சிருப்போமா? இப்ப நம்ம எல்லா பெண்களுமே அந்த வார்த்தைகளை பயன்படுத்தும். நான் சாப்பிட்டா டயர்ட் ஆயிடுவேன்ப்பா. சோ அதனால எல்லா வேலையும் முடிச்சுட்டு சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னாலே, உங்க அங்க வயிறு அப்படிங்கிற அந்த நிலம்ங்கிற மூலகம் வந்து சீர்கெட்டுக்குது அப்படிங்கறத நீங்க உணருங்க. அப்போ டயட் அப்படி வேண்டாம். சோ நீங்க சாப்பிடுற முறைகளை மாத்துங்க. நல்ல மென்னு சாப்பிடுறது, தண்ணி குடிக்காம சாப்பிடுறது, இந்த பதட்டமான, பயமான சூழல் வந்து வேண்டாம். நீங்க பதட்டமாவும், பயமாவும் இருந்தீங்கன்னா, உங்களுடைய நீர் மூலகம் அவசியம் சீர்கெடும். நம்ம எல்லாருக்குமே இன்னைக்கு பயம், பதட்டம். ஏன்னா இன்னைக்கு கல்வி முறையே அப்படிதான் இருக்குப்பா. சோ முடிஞ்ச வரைக்கும் பேரண்ட்ஸ் பெண் குழந்தைகளை படின்னு சொல்லிட்டு கம்பல் பண்ண வேண்டாம். மார்க் ஸ்கோர் பண்ணணும்ட்டு ஓட வைக்க வேண்டாம். இயல்பா படிக்கட்டும். குழந்தைகளுக்கு என்ன வருதோ படிக்கட்டும். நீ ஃப்ரீயா படிடாமா. என்ன வருதோ உனக்கு அத செய்யி அப்படின்னு சொல்லிட்டு தன்னம்பிக்கை கொடுங்க. பெண் குழந்தைகளுக்கு பயத்தை கொடுக்காதீங்க. எல்லாமே ஸ்கூல்ல எல்லாம் இப்ப 10th +2 வந்த உடனே என்ன சொல்றாங்க, அச்சோ நீ 10th வந்துட்ட, பப்ளிக் எக்ஸாம், +2 வந்துட்ட பப்ளிக் எக்ஸாம் சொல்லி சொல்லி அது வரைக்கும் நல்லா படிச்ச குழந்தைகள் கூட 10th +2 வரும்போது அவங்க என்ன பண்றாங்கன்னா டிஸ்டர்ப் ஆயிடுறாங்க. சோ இந்த பயம் அப்படிங்கிற உணர்வு நம்மளோட கர்ப்பப்பையில கை வைக்கும். உங்களுக்கே தெரியும். நல்ல நினைவுக்கு இருக்கிற ஒரு எண். இப்ப எனக்கு தொலைபேசி எண் நல்லா தெரியும். ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு.
டக்குன்னு கேட்பாங்க, "ஏங்க உங்க ஃபோன் நம்பர் ஏதாவது சொல்லுங்க. யார கான்டாக்ட் பண்ணணும்னா?" இந்த நல்ல தெரிஞ்ச எண்ணே நமக்கு மறந்து போகும். அப்ப இங்க எப்படி மறந்து போச்சு அப்படின்னா, அந்த பதட்டம், பயமான சூழ்நிலையில நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா மறந்து போகும். ஏன் மறந்து போச்சுன்னா, ரத்த ஓட்டம் சீரா இல்லாம போச்சு. அப்போ இந்த ரத்த ஓட்டம் சீரா இல்லாதது நம்ம மனப்பதட்டமும், பயமான உணர்வும் நம்ம ரத்த ஓட்டத்த சீர்கெடுக்கும். அதனால பெண்களுக்கு இந்த பயமும், பதட்டமும் இருக்கும்போது, ரத்த ஓட்டம் சீரா இல்லாததுனால தான் உங்க உடம்பு ஒபிசிட்டி ஆகுது. உணவு எடுக்கிறதுனால உடம்பு எப்பவுமே வராது. சரிங்களா? நல்லா உணர்ந்துக்கோங்க. எல்லாருமே உடம்பு வர்றதுக்கு நம்ம சாப்பாடு சாப்பாடுன்னு நெனைக்கிறோம். சாப்பாடு காரணமே கிடையாது. நல்ல உணவ மென்னு சாப்பிடுங்க. பயமும், பதட்டமும் இல்லாம ரிலாக்ஸ்டா உட்கார்ந்து சாப்பிடுங்க. நம்ம உடனே இப்ப இருந்தே ஒரு குழந்தை வந்துருச்சுன்னா, இப்ப இருந்தே நம்ம அடுத்து என்ன, அதுக்கு அடுத்து என்ன அப்படின்னு பயங்கரமா பிளான் பண்றோம். பிளான் பண்ணாதீங்க. ஓரளவுக்கு யோசிக்கணும். அதுக்காக பெருசா இப்ப பிறந்த குழந்தைக்கு நாளை கல்யாணம் பண்ற வரைக்கும் சிந்திச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருந்தா என்ன பண்ண முடியும்? என்ன முடியுமோ அந்த குழந்தைக்கு பண்ணலாம். சிறப்பா பண்ணலாம், மகிழ்வா பண்ணலான்ட்டு இருக்கிறதுல நிறைவா, மகிழ்வா இருந்து பழகுங்க. ஏன்னா இன்னைக்கு அன்னைக்கு சுகர்லாம் யாருக்குமே கிடையாதுங்க. இன்னைக்கு ஏன் இத்தனை சுகர்னா உணவு முறை, உணவு பழக்கம் அப்படி இப்படின்னு சொல்றாங்க. அடிப்படை காரணம் என்ன அப்படின்னா மனசுங்க. அன்னைக்கு யாரோ ஒருத்தருக்கு ஒரு வசதியா இருக்காங்க பாருப்பா அவங்களுக்கு சுகராமா, சுகர்ன்னு கூட சொல்ல தெரியாது. சர்க்கரையாமா, சம்பாரிச்சு வச்சுட்டு சாப்பிட முடியாம இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பேசுவாங்க. இன்னைக்கு நம்ம கிட்ட ஒரு கொத்தனார் வர்றாங்க. அது நல்ல அடிமட்டம், நல்ல உழைப்பு வேலை செய்யக்கூடியவங்க வர்றாங்க. ஏன் நல்லாத்தானே சாப்பிடுறாங்க, நல்லாத்தானே உழைக்கிறாங்க. அப்புறம் எதுக்கு அவங்களுக்கு சுகர் வருது? எல்லாரோட மனநிலையும் இன்னைக்கு கெட்டு போச்சு. மனநிலை கெட்டுச்சுன்னா உங்களுக்கு அந்த உணவு எனர்ஜியா கன்வெர்ட் ஆகாது. சோ இன்னைக்கான கல்வி முறை குழந்தைங்க அதிகமா ஸ்ட்ரெஸ் ஆகுறாங்க. சோ பேரண்ட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, முடிந்த வரைக்கும் பெண் குழந்தைகளுக்கு ரொம்ப மன அழுத்தம் கொடுத்து படிக்க சொல்ல வேண்டாம். இயல்பா படிக்க சொல்லுங்க. அப்போ அவங்க நல்லா, "நீ படிடா, பார்த்துக்கலாம்டா, எவ்வளவு வருதோ என்ன பண்ணலாம்" அப்படின்னு நீங்க மாரல் சப்போர்ட் கொடுங்க. இந்த குழந்தைங்க சக்சஸ்ஃபுல்லா வருவாங்க. நம்ம வார்த்தைகள் தான் ரொம்ப முக்கியம். சோ அப்ப அந்த பயம்ங்கிற உணர்வு அந்த குழந்தைகளை தொற்றாது. இந்த பயம் அப்படிங்கிற உணர்வு இல்லைனாலே அந்த குழந்தைகளோட கர்ப்பப்பை சேஃபா இருக்கும். பெண்களும் அதே மாதிரிதான். எந்த விஷயத்துக்கும் பயம் வேண்டாம். எல்லாம் இயல்பா நடக்குது அப்படிங்கிற எண்ணத்தோடு செயல்படுங்க. எல்லாமே இறைவன் அருளால நடக்குது. அப்படி ஏதோ ஒரு உங்களுக்கு பிடித்த இறைவனோ, பிரபஞ்சமோ ஏதோ ஒண்ணு நீங்க ஸ்ட்ராங்கா பிடிச்சுக்கோங்க. இப்ப எல்லாமே நல்லா நடக்குதுப்பா. நான் மகிழ்வா இருக்கேன் அப்படின்னு நீங்க நினைங்க. எப்பவுமே மன மகிழ்வு தான் உங்களுடைய ஹார்மோன்ஸ் எல்லாம் செக்ரேஷன் பண்ணும். மன மகிழ்வு சொல்லுவாங்க இல்லைங்களா? பீனியல் கிளான்ஸ் இருக்கிற ஹாப்பி ஹார்மோன். இந்த ஹாப்பி ஹார்மோன்ஸ் எல்லாமே சுரந்ததுனாதான் பெண்கள் மன மகிழ்வா இருக்கும். எப்ப உன்கிட்ட என்ன இருக்கோ அததான் அடுத்தவங்களுக்கு நீ கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப நீங்க மகிழ்வா இருந்தா மட்டும்தான் குடும்பம் மகிழ்வா இருக்கும். அப்ப எல்லாருமே என்ன பண்றீங்கன்னா மகிழ்வா இருக்க பாருங்க. மகிழ்வா இருக்கணும் என்ன அப்படின்னா நிலம் மூலகம் நல்ல பலப்படும். அப்ப நிலம் மூலகம்னா நல்ல உணவெடுங்க. பெண்கள் மெயினா நல்ல உணவு, சத்தான உணவுகள். சத்தான உணவுனா என்ன சத்தான உணவு? எது வேணா எடுக்கலாம். உங்களுக்கு பிடித்தமான உணவுகள் தான் உங்களுக்கு சத்தான உணவு. இப்ப முடிஞ்ச வரைக்கும் கீரைகள், ஃபோலிக் ஆசிட் நிறைய இருக்கு. கீரை நிறைய சாப்பிட்டா நல்லது நல்லதுன்னு இன்னைக்கு நிறைய எடுத்துட்டு இருக்கோம். கீரைகளை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. மத்த கீரைகள். ஏன்னா இன்னைக்கு எல்லாமே ஃபெர்டிலைசர் போட்டுதான் கீரைகள் வருது. நீங்க உங்க தோட்டத்திலேயோ, உங்க பகுதிகளில் விளைவிக்கிறீங்கன்னா மகிழ்ச்சி. பட் கடைகள்ல வாங்குறீங்க அப்படின்னா கீரைகளை கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க. ஏன்னா எல்லாம் ரசாயனங்கள் போட்டுதான் அதை வளர்க்குறாங்க. மத்த இப்போ காய்கறிகளை எடுத்துட்டீங்கன்னா தண்டு, கீரை எல்லாமே போயிட்டு காயில வரும்போது ஒரு 1/4 பங்கு அளவு தான் வரும். ஆனா கீரைன்னா 100% தண்டு எல்லாத்துலயுமே சேர்ந்து அந்த ரசாயனங்கள் வரும். அதனால முடிஞ்ச வரைக்கும் கீரைகளை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. அடிக்கடிக்கு எடுக்க வேண்டாம். ஏன்னா ஃபோலிக் ஆசிட் இருக்கு. பெண்களுக்கு நல்லது. கீரை சாப்பிடுன்னு நிறைய சொல்லிட்டே இருக்காங்க. சோ நம்ம என்ன நினைக்கிறோம், ஓ கீரை நல்லதுதானாப்பா, அப்ப கீரை எடுக்கலாம் அப்படின்னு. ஆனா நல்லது முருங்கைக்கீரை டெய்லி கூட எடுத்துக்கலாம். சூப்பா எடுத்துக்கலாம். எந்த தன்மையில வேணாலும் முருங்கைக்கீரை எடுத்துக்கலாம். சுக்கிட்டிக்கு கீரை எடுத்துக்கலாம். மத்த கீரைகளை கொஞ்சம் வாரம் ஒரு தடவை பார்த்து பயன்படுத்துங்க. அது நீங்க தான் விளைவிக்கிறீங்க. உங்க தோட்டத்துல இருக்கு. உங்க கண்ணார நீங்க பண்றீங்கன்னா தாராளமா எடுத்துக்கலாம். பட் கடைகள்ல வாங்குறீங்க அப்படின்னா கீரைகளை கொஞ்சம் குறைவா எடுத்துக்கோங்க. ஆனா முருங்கைக்கீரை மத்த கீரைகள் எடுத்துக்கலாம். அதே மாதிரி நம்ம வளர் இளம் பெண்களுக்கெல்லாம் கொஞ்சம் ஒரு பேரிச்சம்பழம் டெய்லி கொடுக்கலாம். சரிங்களா?
பேரிச்சம்பழம் அடிக்கடிக்கு கொடுக்கலாம். 1, 2 நல்ல மென்னு சாப்பிடறதுக்கு பழக்கப்படுத்தணும். உணவு முறைகள் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா எல்லாமே கொடுங்க. குழந்தைங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதை கொடுங்க. பெருசா இந்தது அது அப்படின்ற டயட் கான்சியஸ் எல்லாம் வேண்டாம். சரிங்களா? சோ எல்லாமே பெண்களுக்கு கொடுக்கலாம். அப்புறம் மெயினா வந்து நம்மலாம் பெரிய இது முதல்ல பருவமே இதுனா பொட்டுக்கல்ல எல்லாம் தருவோம் இல்லைங்களா? இப்ப கூட பீரியட்ஸ் ஓவரா போகுது, அதிகமா போகுதுன்னு நம்ம என்ன சொல்றோம்? பொட்டுக்கல்ல வெல்லம் சாப்பிடுங்க அப்படி சொல்றோம் இல்லைங்களா? ஒரு சில ஆய்வுல சொல்றாங்களா, பொட்டுக்கல்ல சாப்பிட்டா கேன்சரே வராதுன்னு சொல்றாங்களாம். சோ பொட்டுக்கல்லைகளை கொஞ்சம் பழக்கப்படுத்துங்க. பொட்டுக்கல்ல வெல்லம் நம்மளே வீட்டுல இது பண்ணி ஒரு நெய்யை ஊத்தி குழந்தைகளுக்கு பிடிச்சு கொடுக்கலாம். நெய் உருண்டை மாதிரி பிடிச்சு கொடுக்கலாம். அப்புறம் பெண்களுக்கு சேஃப்லெஸ்ஸா இருக்கு, கொஞ்சம் கட்டி கட்டியா ரத்தம் போகுது அப்படின்னா, இது வந்து கொஞ்சம் நம்ம மிடில் ஏஜ்ல இருக்கிற பெண்களுக்கு நான் சொல்றேன், குழந்தைகளுக்கு சொல்லல. இப்ப நம்ம ஒரு மிடில் ஏஜ்ல இருப்போம், எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா கொஞ்சம் உதிரப்போக்கு அதிகமா இருக்கு, நான் கொஞ்சம் சேஃப்லெஸ்ஸா இருக்கேன், அங்கங்க எனக்கு சதைகள் தொய்வடையுது அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா, நீங்க என்ன பண்ணலாம்னா கொஞ்சம் வெந்தயத்தை லேசா வறுத்து பொடி பண்ணி வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சம் உணவுல சேர்த்துக்கலாம். இல்லைன்னா கொஞ்சம் சுடுதண்ணியில கொஞ்சமா போட்டு, நான் சொல்ல ஒரு பிச் ஆஃப், நிறைய இல்ல, அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. பொதுவாவே நீங்க இட்லிக்கு எல்லாம் போடும்போது வெந்தயத்தையும் கூட சேர்த்து அரைக்கிறத பழக்கப்படுத்துங்க. வெந்தயம் என்ன நிறத்துல இருக்கு? ஆக்சுவலா அது மஞ்சள் நிறம். இந்த மஞ்சள் நிறம் அப்படிங்கிறது நில மூலகத்தை பலப்படுத்தும். அதே மாதிரி பெண்களுக்கு பொதுவா கருப்பு உளுந்து இந்த மாதிரி கஞ்சிகள் இதெல்லாம் எடுத்துக்கோங்க. கருப்பு அப்படிங்கிறது நீர் மூலகத்தை பலப்படுத்தும். அது நல்ல உடம்புக்கு நல்ல எனர்ஜியை கொடுக்கும். சரிங்களா? அதே மாதிரி இப்ப கொஞ்சம் வளர் குழந்தைகளுக்கெல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னா, முடிஞ்ச வரைக்கும் இறுக்கமான உடைகளை போட வேண்டாம். ஜீன் இதெல்லாம் போட வேண்டாம் அப்படிங்கறத பழக்கப்படுத்துங்க. லெக்கின்ஸ் போடவே வேண்டாம். அத கொஞ்சம் பாத்துக்கோங்க. மெயினா எல்லா மிடில் ஏஜ்ல இருக்கிறவங்க பொதுவா எல்லாருமே என்ன பண்ணுங்கன்னா பிரா போடாதீங்க. பிரா போடுங்க. அப்படி போட்டீங்கன்னா நல்ல ஃப்ரீயா கொஞ்சம் தளர்வா போடுங்க. ஏன்னா அந்த மார்பகத்துக்கு நீங்க நல்லா தெரியும், நம்ம சிவி லைன் ஃபுல்லாவே மார்பகத்துக்கு கீழே வருது. ஸோ அந்த பிரா போட்டு அழுத்தும் போது அந்த சிவி லைன் வந்து நமக்கு டிஸ்டர்ப் ஆகும். அதெல்லாம் பிரா போடாதீங்க. பிரா அப்படி போடுறதா இருந்தா தளர்வா போடுங்க. அதே மாதிரி நம்ம இப்ப சாரி கட்டுறோம், இல்ல நம்ம சுடிதார் போடுறோம் அப்படின்னா அந்த நாட் போடுறோம் இல்லைங்களா, அந்த கட்டுற இடம் ஒண்ணு தொப்புளுக்கு மேல இருக்கட்டும், இல்ல கீழே இருக்கட்டும். சரியா தொப்புளுக்கு நேரா இன்ஸ்கர்ட் கட்டுறதோ இல்ல அந்த நாடா கட்டுறதோ வேண்டாம். அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி குழந்தைகள்லாம் கொஞ்சம் பெண் குழந்தைகளை கால் மேல கால் போட்டு உட்கார பழக்கப்படுத்த வேண்டாம். கொஞ்சம் காலை எடுத்துட்டு நல்லா உட்காருடா தங்கம், நேரா உட்காருப்பா, ஸ்ட்ரைட்டா உட்காரு அப்படின்ற பழக்கத்தை கொஞ்சம் பழக்கப்படுத்துங்க. ஏன் கால் மேல கால் போட வேண்டாம் அப்படின்னா, இந்த கால் மேல போடும்போது நம்ம கர்ப்பப்பை அழுத்தமாகும். ஏன்னா இப்ப நிறைய கர்ப்பப்பை சார்ந்த தொந்தரவுகள் வருது இல்லைங்களா? சோ இதெல்லாம் கொஞ்சம் சொல்லலாம். அப்ப நம்ம என்னென்ன உடைகள்ல கொஞ்சம் சொல்லலாம், நம்மளே மாத்திக்கோங்க. நம்ம லெக்கின்ஸ் தான் அதிகமா போட்டுட்டு இருக்கோம் அப்படின்னா, முடிஞ்ச வரைக்கும் லெக்கின்ஸ் இது பண்ணிடலாம். லெக்கின் போட வேண்டாம். நல்லா கொஞ்சம் தளர்வான ஆடைகள் போடுங்க. முடிஞ்ச வரைக்கும் உள்ள போடுற பேண்டிஸ் ஜட்டின்னு சொல்றோம் இல்லைங்களா, காட்டனா இருக்கட்டும். இல்ல வேற வழி இல்லை அப்படின்னா நீங்க என்ன பண்றீங்கன்னா, இரவு நேரங்கள்ல முடிஞ்ச வரைக்கும் ஜட்டியை கலட்டிடுங்க. எல்லாமே கலட்டிட்டு நல்லா அந்த பிறப்புறுப்பு காற்றோட்டம் இருக்கிற மாதிரி பார்த்து குழந்தைகளை பழக்கப்படுத்துங்க. சாரி கட்டுற பெண்களா இருந்தா கண்டிப்பா போடவே வேண்டாம். ஏன்னா அந்த பிறப்புறுப்பு நல்ல காற்றோட்டம் கிடைக்கும் போதுதான் உங்க கர்ப்பப்பை நல்லா சுவாசிக்கும். இப்ப நம்ம நிறைய சொல்றோம் இல்லைங்களா, அந்த கர்ப்பப்பை இறங்கிடுச்சு, அந்த இடம் நமக்கு வறட்சியா இருக்கு, இது எல்லாமே வந்து நிலமூலகம் சார்ந்தது. இப்ப நிலமூலகம் தான் வந்து சாஃப்ட் டிஷ்யூன்னு சொல்றோம், மென் திசுக்களை பராமரிக்குது. இப்போ ஒரு கர்ப்பப்பை இறங்குதுன்னா அதுக்கு காரணம் கர்ப்பப்பையில எந்த தொந்தரவும் கிடையாது, அதுக்கு எனர்ஜி தரக்கூடிய நிலமூலகம் பாதிக்கப்பட்டிருக்குன்னு அர்த்தம். அப்ப நீங்க மனக்கவலை, உங்களுக்கு மன உளைச்சல், இந்த மாதிரி டென்ஷன் எதுவும் இல்லாம நீங்க ரிலாக்ஸ்டா இருந்தா உங்க கர்ப்பப்பையில எந்த ஒரு தொந்தரவும் வராது. அந்த மாதிரியான நேரங்கள்ல நீங்க நல்ல ஒரு ஓய்வு கொடுங்க. இதெல்லாம் பண்ணிட்டு வரும்போது சரியா போகும். அப்ப நீங்க உடைகள் வந்து நல்ல தளர்வா இருங்க. உள்ள பேண்டிஸ் போட வேண்டாம். அந்த இன்னர் பார்ட்ஸை வந்து நல்லா வாஷ் பண்ணீங்க. ஆனா டெட்டாலோ டியோடரண்டோ சோப்போ போட்டு அந்த இன்னர் பார்ட்ஸை கழுவ வேண்டாம். முடிஞ்ச வரைக்கும் அந்த பகுதிகளில் ஷேவ் பண்றதோ மற்றதோ கொஞ்சம் முடிஞ்ச வரைக்கும் வேண்டாம். ஏன்னா அது ஒரு பாதுகாப்பு அரணாதான் அந்த பகுதிகளில் நமக்கு
கொஞ்சம் ரோமங்களை கொடுத்துருக்கு. முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் எடுக்கலாம். ஆனா முழுமையா அந்த பகுதியில இருக்கிற ரோமங்கள் எல்லாம் எடுக்க வேண்டாம். சோ இப்படி எல்லாம் பண்ணும்போது நம்மளுடைய கர்ப்பப்பை வந்து பலமா இருக்கும். இந்த நீர்மூலகம் நல்லா இருந்தா நம்மளுடைய மனநிலை நல்லா இருக்கும். எந்த ஒரு பயமும் இருக்காது. எல்லா ஹார்மோன்ஸும் நீர்மூலகம் நல்லா இருந்தாதான் சுரக்கும். இந்த ஹாப்பி ஹார்மோன்ஸ் எல்லாம் சொல்றோம் இல்லைங்களா? ஒரு நிறைவா, மகிழ்வா, சந்தோஷமா இருக்கக்கூடிய அந்த ஹார்மோன்ஸ் எல்லாமே அப்பதான் செக்ரியேஷன் ஆகும். சோ இப்போ நம்ம என்ன ஹலோ மச்சான் பாண்டிச்சேரியில ஹீரோ பிளஸ் பத்தி ஏஜென்சி ஹீரோ பிளஸ் பத்திருக்கல சார். ஹலோ என்ன இதுக்குறா சார் யாரோ ஒருத்தர் மைக் ஆன்ல இருக்கு பார்த்தப்பன் ப்ளீஸ் சார் ஆஃப் உங்க பண்ணுங்க. மைக் ஆன்ல இருக்கு. கேக்குதுங்களாம்மா நான் பேசுறது? நீங்க பேசுறது கேக்குதுங்க மேம். ஓகே ஓகே சரி, யாரோ பேசுன மாதிரி இருந்ததுங்களா, அதனாலதான் இடையில. இடையில மைக் ஆன் பண்ணிட்டாங்க மேம். நீங்க கண்டினியூ பண்ணுங்க மேம். ஓகே நல்லதுமா. அப்ப பெண் குழந்தைகளை முடிஞ்ச வரைக்கும் நம்ம அந்த இதெல்லாம் யூஸ் அந்த மாதிரி டெட்டால் போட்டு கழுவுறது இதெல்லாம் பழக்கப்படுத்தாம இயல்பா இது பண்ண சொல்லுங்க. அதே மாதிரி பீரியட்ஸ் ஆனோன்னு குளிக்கிறது அப்படிங்கிறது வேண்டாம். இதெல்லாம் பண்ணும்போது நம்ம கர்ப்பப்பை பலமா இருக்கும். கர்ப்பப்பை அதாவது நீர்மூலகம் நல்லா இருந்தா நம்மளுடைய மரம் செழுமையா இருக்கும். மரம் செழுமையா இருந்தா அந்த குடும்பம் நல்ல மகிழ்வா இருக்கும், நிறைவா இருக்கும். எல்லாரும் அந்த வீட்டுல வந்து போறதுக்கான ஒரு வாய்ப்பா இருக்கும். சோ பெண்களுடைய கர்ப்பப்பை பாதுகாக்கப்பட்டா அவங்க எப்பவுமே நல்லா இருப்பாங்க. சோ அதனால நீங்க என்ன பண்றீங்கன்னா நிலத்தையும் நீரையும் சமநிலைப்படுத்துனீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை ஆரோக்கியமாவும் நல்லாவும் இருக்கும். சரிங்களா? So, வேற ஏதாவது டவுட் கேக்குறீங்களா? இன்னும் இது பண்ணணுமா, பேசணுங்களா? தேன்மொழி ஹலோ. இன்னும் 20 மினிட்ஸ் இருக்குங்க மேம். ஓகேடா சரிம்மா. யாராவது டவுட் மகளிர் இருந்தா கூட ஹேண்ட் ரைஸ் பண்ணலாங்க. டவுட் இருந்தா ஹேண்ட் ரைஸ் பண்ணி பேசுங்க. டவுட் இருக்கா இல்ல நான் பேசட்டுங்களா? மணிகண்டன் சார் ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காங்க மேம். சார் சொல்லுங்க பேசுங்க. மேம். மேடம் வணக்கம் மேடம், நான் மணிகண்டன் பேசுறேன். வணக்கம் மணிகண்டன், சொல்லுங்கப்பா. ரொம்ப கிளாஸ் வந்து ரொம்ப தெளிவா ரொம்ப புரியுற மாதிரி எடுத்தீங்க, அதுக்கு பெரிய ஒரு நன்றி ஃபர்ஸ்ட் உங்களுக்கு. ரெண்டாவது வந்து டூ நன்றி. திங்ஸ் வந்து ஆட் பண்ணணும். ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா மேம், இந்த வெள்ளை பூசணிக்காய் இருக்கு பாத்தீங்களா, இந்த சரிங்கம்மா. கர்ப்பப்பை பிரச்சனை, பீரியட்ஸ் ம் பிரச்சனைக்கு வந்து வெள்ளை பூசணிக்காய் வந்து ரொம்ப சூப்பரா வந்து ஒர்க் ஆகுது. நான் நிறைய பேர் சரி சஜஸ்ட் பண்ணியிருக்கேன், ரிசல்ட் வந்து பாசிட்டிவா தான் சொல்லியிருக்காங்க. செகண்ட் சரிம்மா. திங் வந்து பாத்தீங்கன்னா பேடு வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இப்போ யூஸ் பண்றது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அந்த ஓகே ஜெல்லு வந்து அவங்கள டிஸ்டர்ப் பண்ற மாதிரி தான். அதாவது எதுவுமே தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறது கரெக்ட் தான், பட் வந்து அது வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ரிவெஞ்ச் எடுக்கிற மாதிரி இருக்கு. அதுவே அவங்களுக்கு ஒரு நெகட்டிவ் தாட்ல போயிட்டு இருக்க மாதிரி இருக்கு. ஸோ வந்து நம்ம அந்த காட்டன் சம்பந்தமா உள்ளது இல்ல நேச்சுரலா தயாரிக்கிறாங்க பாத்தீங்களா, அதெல்லாம் யூஸ் ஓகே பண்ணாங்கன்னா ஓகே இன்னும் அவங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கும். ஓகே ஓகே இது நல்லது என்னோட மணிகண்டன். என்னோட பாயிண்ட் இது. ஓகே ரஜா, நீங்க சொல்றது ஓகே தான், நான் பேட் ஒத்துக்கிறேன். பட் வெள்ளை பூசணிக்காய் அப்படிங்கறது இந்த உணவு முறை அப்படிங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் மாறுபடும். இப்ப நம்ம சொல்றோம் இல்லைங்களா, நம்ம சித்தால கொஞ்சம் வாத பித்த கபம் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா. இது நீர்வாக்கு அதிகமா இருக்கிறவங்களுக்கு, நீர் உடம்பு அதிகமா இருக்கிறவங்களுக்கு இந்த வெண்பூசணி சாறு வந்து வேலை செய்யாது, அவங்களுக்கு குளிர்ச்சி ஆயிடும். ஹலோ மணிகண்டன், லைன்ல இருக்கீங்களா? கேக்குறீங்களா? இல்ல மியூட்ல போட்டேன். ஓகே மேடம், புரியுது. ஆனா ஓகே ரஜா. வெள்ளை ஏன்னா பூசணிக்காய் இப்போ வந்து நம்ம என்னன்னா ஒரு காமனா இந்த இடத்துல நம்ம ஒப்பீனியன் சொல்லக்கூடாது. இப்ப நான் நாடி பாக்குறேன் அப்படின்னா, ஏன்னா இதுலயே 2 புரிதல் இருக்கும் நமக்கு. காற்றுனால தொந்தரவாயிருக்கா, நீர்னால தொந்தரவாயிருக்கா அப்படின்னா, நீர் உடம்பா இருக்கிறவங்க வெண்பூசணி சாறு எடுக்கக்கூடாது. இது 2 வேரியேஷன் ஆஃப் பீப்புள்ஸ் இருப்பாங்க. சோ இந்த ஃபுட் சஜஷன் அப்படிங்கிறது அவங்கள பார்த்துட்டு நம்ம கொடுக்கலாம். இப்ப நீங்க சொல்றதுல பேடு நான் உடன்படுறேன். இல்ல சரிங்களா? மேம், நீங்க என்னோட கன்சர்ன் என்ன அப்படின்னாக்கா, இந்த பிரச்சனை வந்தா வெள்ளை பூசணிக்காய் சாப்பிடுங்க நான் சொல்ல வரல. எல்லாருமே வெள்ளை பூசணிக்காய் வந்து சாப்பாட்டுல சேர்த்துக்கிட்டா சஸ்டெயின் பண்ண முடியும். அதாவது இல்ல ரஜா, லோவாவும் இருக்கக்கூடாது, ஹையாவும் இருக்கக்கூடாது, மீடியமா இருக்கிறதுக்கு வெள்ளை பூசணிக்காய் சப்போர்ட் பண்ணும் அப்படிங்கறத வந்து நான் சொல்றேமா. இல்லடா, இதுதான் பண்ணீங்க. அரசாணிக்காய் எடுத்துக்கலாம். ஓகே. அரசாணிக்காய் எல்லாருமே எடுத்துக்கலாம். ஏன்னா எதெல்லாம் எல்லோயிஷா இருக்கோ அதெல்லாம் நிலமூலகத்தை பாதுகாக்கும். சரிங்களா? சோ அரசாணிக்காய் த பெஸ்ட். நீங்க பாத்தீங்கன்னா இந்த குளிர்காலத்துல அரசாணிக்காய் வரும், நார்ச்சத்தான காய்கறிகள் வரும். சரிங்களா? வெள்ளை வந்து எப்பவுமே இருக்கும். சரிங்களா? அது என்னன்னா
இதுல நீங்க வந்து வெண்பூசணி சாறு உங்களோட இது நான் இல்லைன்னு சொல்ல வரல. பட் ம் அத ம் வந்து காமனா இந்த ஒரு இடத்துல நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா சரிங்க இதுல சரிங்க ஓகே 2 வே ஆஃப் பீப்புள்ஸ் இருப்பாங்க. சோ சரி அதனால வெண்பூசணி சாறை வந்து பார்த்துதான் கொடுக்கணும். நீங்க அதே ம் அரசாணிக்கா இருக்கு இல்லைங்களா, அது யார் வேணா எடுத்துக்கலாம். சரிங்க பப்பாயா சரிங்க யார் வேணா எடுத்துக்கலாம். ஏன்னா இப்ப ஓகே நம்ம ஓகே நீங்க சொல்ற ஒரு பியூட்டி அந்த அரசாணிக்கான் வந்ததுனால நம்ம சொல்றேன். நீங்க பெண்களுக்கு இந்த பீரியட் சார்ந்த தொந்தரவுகள் இருக்கிறவங்க எல்லாருமே அரசாணிக்கா எடுத்தா அவ்வளவு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இந்த சரிங்க ஸ்டேப்லெஸ்ஸா சரிங்க இருக்கிற பெண்கள் எல்லாருமே எடுக்கலாம். ஆனா ம் வெண்பூசணி சாறு மட்டும் கொஞ்சம் பார்த்து எடுக்கணும். சரிங்க சரிங்க ஏன்னா ஓகே அதுல வந்து குளிர்ச்சி ஆயிடும் தம்பி. அதனால சரிங்க வந்து நம்ம என்ன பண்றோம்னா அதுல கொஞ்சம் பார்த்து எடுக்கணும். வெண்பூசணி சாறு மட்டும் 2 வே ஆஃப் பீப்புள்ஸ் இருப்பாங்க. ம் அதனால ம் அதை எடுத்துக்கலாம். ஆனா அரசாணிக்காய் யார் வேணா எடுத்துக்கலாம். அரசாணிக்காய் நீங்க எடுக்கும்போது உங்களுக்கு நீர்மூலமும் பலப்படும், உங்களுக்கு நிலமும் நல்ல பலப்படும். சரிங்களா? சரிங்கம்மா சரிங்கம்மா தேங்க்ஸ் தேங்க்ஸ் நல்லதுமா, நன்றி. சோ இவங்க மணிகண்டன் சொன்ன சஜஷன் ரொம்ப நல்ல விஷயமா. சோ பேட் யூஸ் பண்றது வெரி நைஸ். சோ நீங்க இயற்கையா இருக்கிற பேடை யூஸ் பண்ணுங்க. அதை விட ஏன் அவ்வளவு காஸ்ட் போறீங்க? உங்க பாட்டியோடதோ உங்க அம்மாவோடதோ காட்டன் சாரீஸ் எல்லாம் இருக்கும், அதை கட் பண்ணி வச்சுக்கலாம். சோ அது இன்னும் பெஸ்ட். சரிங்களா? இல்ல நான் வெளியே போறேன், வீட்டுல இருக்கும்போது இந்த மாதிரியான சாரீஸ வச்சுக்கிறது, பழைய உடைகளை வச்சுக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். இல்ல அப்படின்னா நீங்க மாதிரி இயற்கையில இருக்கு. நம்ம திருப்பூர்லயே அனிதான்னு சொல்லிட்டு நம்ம ஹெல்த் லைன் புக்ல வருது இல்லைங்களா, அந்த குட்வில் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாப்கின்ஸ் ப்ரிப்பேர் பண்றவங்க நம்ம இங்க திருப்பூர்லயே இருக்காங்க. கணக்கம்பாளையத்துல இருக்காங்க அனிதான்னு சொல்லிட்டு. ஸோ நிறைய நம்ம டீம்லயே நிறைய பண்றாங்க. ஸோ அந்த மாதிரியான நாப்கின்ஸை பயன்படுத்துங்க. அந்த இச்சஸ் வர்றது இதெல்லாமே வந்து நார்மல் இதுல நார்மல் பேடு நம்ம அந்த மத்த பேடெல்லாம் யூஸ் பண்ணும்போது அந்த சைட்ல எல்லாம் பிளாக் ஆகுறது, இந்த இச்சஸ் வர்றது இது எல்லாமே அதுல சேர்க்கிற கெமிக்கல் தான். ஸோ இப்ப நிறைய அந்த நாலேஜ் எல்லாருக்குமே வந்துருச்சு. அதனால அது பெருசா சொல்லணும் அப்படிங்கறது நான் யோசிக்கல. பட் இருந்தாலும் மணிகண்டன் சொன்னது ரொம்ப முக்கியமான விஷயம்தான். ஸோ பேடை வந்து நம்ம நல்லா பயன்படுத்துறது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது. அதை விட கிளாத் பயன்படுத்தலாம். இதை பண்ணுங்க. முடிஞ்ச வரைக்கும் இரவு படுக்க போகும்போது உள்ளாடைகள் எல்லாம் ரொம்ப தளர்த்திட்டு நல்ல காற்றோட்டமா படுக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப 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 அவசியமான ஒரு விஷயம். சரிங்களா? மகிழ்ச்சி. வேற டவுட்? ஹலோ தேன்மொழி, தம்மாம நீங்க சொல்லுங்கம்மா. ஹலோ ஹலோ மேம் அவங்க மேம் கேட்பாங்க. தேன்மொழி மேம் வெயிட் லைன்ல பண்ணுங்க வெயிட் பண்ணுங்க வெயிட் பண்ணுங்க சொல்லுங்கம்மா பிந்து. இல்ல வெயிட் பண்ணுங்க. யாராச்சும் டவுட்ஸ் கேட்கணும்னு நினைச்சிருந்தேன்னா பேசுவாங்க. மேம் இந்த ஓவர் ப்ளீடிங் ஆகுது இல்ல மெனோபாசல் ஸ்டேஜ்ல, ஆமா அத ஆமா. பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. சிலருக்கு வந்து ஓவர் ப்ளீடிங் நிக்கவே மாட்டேங்குது அப்படிங்கிற விஷயம் சொல்லுவாங்கல்ல. 1 month எல்லாம் போயிட்டு இருக்கு, அத பத்தி சொல்லுங்களேன். அதுதான் சொல்றேங்க. நீங்க மெனோபாஸ் டைம்னா எல்லாருமே டிஸ்டர்ப் ஆகுறது இல்லைங்க. சரிங்களா? சரி பீரியட்ஸ் சரி. ஆச்சுன்னா ஏன்னா அவங்க யாரோட மனநிலை, யாரோட நிலமூலகம் வீக்கா இருக்கோ அவங்களுக்குதான் எனர்ஜி பற்றாக்குறையா இருக்கும். அப்ப நீர்மூலகம் தான் நம்ம இந்த இந்த மனம் சார்ந்த பயம். இப்ப பெண்கள் வந்து நம்ம இப்படி நடந்துரும் அப்படி நடந்துரும் நிறைய தாட்ஸ் போறோம் இல்லைங்களா? ஆமா. உம் அந்த மாதிரியான தாட்ஸ் எல்லாம் நமக்கு வரும்போது என்ன ஆகுதுன்னா அது ஓவரா ரியாக்ட் ஆகுது. அதுக்கு ம் எனர்ஜி பத்தல. அப்போ ஒரு ம் மாதம் என்ன சொல்லுவாங்க, ஒரு மாசம் ஒண்ணுமே போலைங்க, அப்புறம் ஒரு மாசம் பாத்தீங்கன்னா ஓவரா போகுது. இது எல்லாமே வந்து அங்க அது கன்ஃபியூஸ் ஆகுறதுனாலதான். குழப்பமான மனநிலையில நம்ம இருக்கும்போது இந்த இன்னர் ஆர்கன்ஸ் ப்ராப்பரா இருக்காது. இப்ப நம்ம ம் கொஞ்சம் மனநிலையே சரி பண்ணணும். அந்த ம் ஓவர் ப்ளீடிங் ஆகுது, ஓவர் ப்ளீடிங் குறைவாகுது, கட்டி கட்டியா போகுது, இது எல்லாமே நம்மளுடைய கர்ப்பப்பையோட வீக் தான். அது வீக் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நிலமூலகம் தான். நிலம் தான் நீரை கண்ட்ரோல் பண்ணுது. அப்ப நிலமூலகத்துக்கு நீங்க பலம் கொடுக்கணும். சரிங்களா? நான் சொன்னேன் இல்லைங்களா, ஓவரா ப்ளீடிங் ஆகுது அப்படின்னா அவங்க கொஞ்சம் வெந்தய பொடி லைட்டா எடுத்துக்கலாம். ஏன்னா அது பாத்தீங்கன்னா மஞ்சள் கலர்ல இருக்கும். ஹலோ கேக்குதுங்க மேம். கொஞ்சம் வெந்தய பொடி எடுத்துக்கலாம். அதே மாதிரி அடிக்கடி கொஞ்சம் இந்த அரசாணிக்காய் எடுத்துக்கலாம். அந்த மாதிரி மஞ்சள் நிறமான உணவுகள் பப்பாயா எடுத்துக்கலாம். இதெல்லாம் உங்களுக்கு ஒரு நல்ல பலத்தை கொடுக்கும். அப்புறமா நம்ம கர்ப்பப்பையை வந்து
நிலம் K3 சொல்றோம் இல்லைங்களா, நிலத்தையும் நீரையும் சமநிலைப்படுத்தலாம். மெயினா ம் K3, K2, K1 இதெல்லாமே அவங்க வீக்லி ஒன்ஸ் கொடுத்துட்டு வர வர ஆட்டோமேட்டிக்கா அவங்க நார்மலைஸ் ஆவாங்க. அதை விட த பெஸ்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சுடுதண்ணிக்குள்ள கல்லு போட்டு கால் வைக்கிறது அவங்களுடைய ரத்த ஓட்டத்தை சீராக்கி கொடுக்கும். அப்போ அது சரி நல்லா நீங்க சுடுதண்ணிக்குள்ள கல்லு போட்டு கால் வச்சு உள்ளங்காலோட மையப்பகுதி நீங்க இப்படி பாத்துட்டீங்கன்னா ஸ்பிளினோட பாயிண்ட் வந்துரும், கிட்னி பாயிண்ட் வந்துரும், யூபி லைன் வந்துரும். ஸோ எல்லாமே ப்ரஷ் வச்சு நல்லா மசாஜ் பண்ணி உள்ளங்கால விரல் இடுக்கெல்லாம் தேய்ச்சி கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு நல்ல பிளட் சர்க்குலேஷன் கிடைக்கும். ஒரு மனசு அமைதியான சூழ்நிலைக்கு போகும். அப்ப ஆட்டோமேட்டிக்கா நல்ல தூக்கம் வரும். நல்ல தூக்கம் வரும்போது அவங்களுடைய கர்ப்பப்பை எல்லாமே கரெக்ட் ஆகும். மெயினா K3, K2 கொடுக்கும்போது அவங்களுக்கு அதிகமான உதிரப்போக்கெல்லாம் கரெக்ட் ஆக ஆரம்பிக்கும். ஓகே ஓகே மேம் ஓகே மேம் நல்லதுமா, நல்லது. உணவு முறைகளும் கொஞ்சம் எடுத்துக்கலாம் அவங்க. ஏன் மேம் அந்த டைம்ல வெயிட் வந்து தூக்குறது முக்கியமா தவிர்த்துக்கணும் இல்லைங்களா? நீங்க நல்ல ஓய்வுல இருக்கணும்ப்பா. அதுதான் கான்செப்ட். நம்ம என்னன்னா நம்ம ஒரு 100% எனர்ஜி இருக்கு இல்லைங்களா? இப்ப கழிவு நீக்கம் பாக்குறோம் நம்ம. கழிவு ம் நீக்க தத்துவம் பாக்குறோம். ஒரு 100% சக்தி இருக்குன்னா அந்த சதவீதமான சக்தி 33% பிரியுது. இப்ப கழிவு ஆமா நீக்கம் அதிகமா இருக்கு, கழிவோட தேக்கம் அதிகமா இருக்குன்னா நம்மளுடைய எனர்ஜி என்ன பண்ணும்னா செரிமானத்துக்கிட்ட இருந்தும் இயக்க சக்தி கிட்ட இருந்தும் கடன் வாங்கிடும். அப்ப நம்ம இந்த பீரியட்ஸ் டைம்ல ஒரு சிலர் சொல்லுவாங்க வாமிட்டிங்கா இருக்கு, எனக்கு சாப்பிட பிடிக்கல, எதை பார்த்தாலும் ஒரு மாதிரி இருக்கு, ஒரு மாதிரி வாந்தி வாந்தியா வருது, இப்படி எல்லாம் சொல்றாங்க இல்லைங்களா? அப்ப அந்த மாதிரி நேரங்களை உணவை தவிர்த்துட்டு முடிஞ்ச வரைக்கும் லெமன் ஜூஸ் எடுத்துக்கோங்க. லெமன் ஜூஸ் வந்து தோலோட போட்டு குடிங்க. லெமன் ஜூஸும் புதினா இலைகள்லாம் போட்டு கொஞ்சம் லெமன் ஜூஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஹார்மோன்ஸ நாளமில்லா சுரப்புகளை தூண்டக்கூடிய ஆற்றல் நம்ம எலுமிச்சம்பழத்துக்கிட்ட இருக்கு. சோ எதுவுமே பசி இல்லைன்னா கொஞ்சம் நல்ல லெமன் ஜூஸ் எடுத்துக்கிட்டு இல்ல தேங்காய் பால் இது மாதிரி ஏதாவது லிக்விட் ஐட்டமா எடுத்துக்கிட்டீங்கன்னா செரிமானத்துக்கிட்ட இருந்து கொஞ்சம் எனர்ஜி வாங்கிக்கும். அப்ப நீங்க இயக்கம் சக்தி அதாவது வேலைகளை குறைவா பண்ணிட்டு கொஞ்சம் ஓய்வு கொடுத்தீங்கன்னா இந்த கழிவுகள் முழுமையா வெளியேற்றப்படும். இப்போ 1 மாதம் கழிவுகள் முழுமையா வெளியேற்றப்படாத அடுத்த வாரம் நம்மள ரொம்ப எக்ஸ்ட்ரீமா கொண்டு போய் நம்மள படுக்க வைக்குது இல்லைங்களா? சோ அந்த பீரியட்ஸ் டைம்ல அதனாலதான் நம்ம முன்னோர்கள்லாம் ஓய்வு எடுக்கணும். அந்த 3 நாள் எந்த வேலையும் பண்ணாத, சும்மா இருன்னா நம்ம பெண்கள் யாரும் விட மாட்டாங்க. அப்ப இது வந்து தீட்டு, இத பண்ணா சாமி கோவிச்சுக்கும், இப்படியெல்லாம் ஒரு கான்செப்ட உருவாக்கி நம்மள ஓய்வெடுக்க வச்சாங்க. வேற ஒண்ணும் இல்லப்பா. இந்த மாதிரி நேரங்கள்ல நம்மளுடைய அக்குபஞ்சர் தத்துவத்தோட கான்செப்ட் பிரகாரமா இந்த கழிவு நீக்கம் அதிகமா இருக்கும்போது நம்ம உடம்பு ஓய்வையும் நீங்க செரிமானத்தையும் கொஞ்சம் கம்மி பண்ணிட்டீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக் கழிவு நீக்கத்தை சீக்கிரமா முடிக்கும். ஓவர் ப்ளீடிங் இருக்காது. ஒரு நாள் நான் சொன்னேன் 7 நாள் போகுது, 9 நாள் போகுது, எனக்கு பட்டுட்டே இருக்கு, கொஞ்சம் கொஞ்சமா ஆயிட்டே இருக்கு இப்படிங்கிற அந்த விஷயம்லாம் இருக்காது. சோ அந்த ஓய்வு பிளஸ் உணவு இந்த ரெண்டுமே நம்ம கான்செப்ட் பண்ணிட்டோம்னா கழிவு நீக்கம் அழகா முழுமையா நடந்துரும். அப்புறம் முழுமையா நடந்த அப்புறமும் நம்ம என்ன பண்ணணும்னா யாருமே இன்னைக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிற பழக்கம்ங்கிறது கிடையாது. திரும்ப திரும்ப நான் ரொம்ப அதை ஏன் சொல்லிட்டே இருக்கேன் அப்படின்னா இந்த கழிவு நீக்கம் வெளியேறும் போது நம்ம உடல் வந்து உஷ்ணம் அதிகமாகும். அந்த உஷ்ணத்தை வந்து நார்மலைஸ் பண்ணணும். இப்ப அம்மெல்லாம் போட்டோம்னா நம்ம என்ன பண்றோங்க, ரொம்ப சிவியரா அம்மை போட்டுச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், வேண்டுதல் வச்சுப்போம். ஒண்ணு வேப்பஞ்சைல கட்டுறோம், இல்லைன்னா மண் குளியல் பண்ணுவோம், சேத்தாண்டி வேஷம்னு சொல்லுவாங்க. இப்ப இதெல்லாம் ஏன் பண்றோம் அப்படின்னா உடல் அதீதமா உஷ்ணம் ஆயிடுச்சு. அப்ப உள்ள இருக்கிற உறுப்புகள் எல்லாம் டிஸ்டர்ப் ஆகும் அப்படிங்கறதுனாலதான் வேப்பஞ்சைல கட்டுறது அப்படிங்கறது. வேப்ப இலை வந்து அதீதமா ஆக்சிஜன் நம்ம பாடிக்கு கொடுக்கும். அப்ப நம்ம அது உடம்பு மேல படும்போது உள்ள இருக்கிற உஷ்ணம் குறைக்கப்படும் அப்படிங்கறதுல முன்னோர்கள் சொன்னதுல எல்லாமே பின்புலமா ஒரு அறிவியல் இருக்கு. நம்ம அதை புரியாம தான் எல்லாமே பாரு பீரியட்ஸ் ஆனா ஒதுக்கி வைக்க இருக்கணுமாமா, அப்படி இருக்கணுமாமா, அப்படி எல்லாம் நம்ம சொல்லிட்டே இருக்கோம் இல்லைங்களா? சோ இந்த மண் குளியல் அப்படிங்கறதும் உடல் சூட்டை உள்ள இருக்கிற இன்னர் ஆர்கன்ஸ் எல்லாமே ரிலாக்ஸ் பண்ணும். சோ அதனால வந்து அந்த மாதிரி சொல்லி வச்ச மாதிரிதான் இந்த பீரியட்ஸ் டைம்ல நம்ம ஓய்வாவும் கொஞ்சம் உடல் உழைப்பு அதிகமும் இல்லாம இருந்தா அந்த பெண்கள் வந்து நிறைவா மகிழ்வா இருப்பாங்க. ஏன்னா நீர்மூலகம் நல்ல பலமா இருந்துச்சுன்னா அவங்களுக்கு நல்ல ஹார்மோன் செக்ரேஷன் ஆகும். பீனியல் கிளான்ஸ், பிட்யூட்ரி, தாலமஸ், ஹைபோதாலமஸ் எல்லாமே ஆகும்போது அந்த பெண்கள் வளமையாவும் மகிழ்வாவும் நிறைவாவும் இருப்பாங்க. இப்ப நீங்க அந்த பகுதிகள்ல இந்த வெர்ஜினா வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு வறட்சியா இருக்குது,
சில பேர் அந்த இடங்கள்ல வந்து ஒரு எரிச்சல் ஆகுது, அரிப்பு ஆகுது, இல்ல ஒரு ஃபேமிலிக்குள்ள இருக்கிறதுக்கு டிஸ்டர்ப் ஆகுது. இது எல்லாமே ஹார்மோன்ஸ் வந்து சரியா சுரக்காம போறதும், அங்க சக்தி குறைபாடு ஏற்படுறதும் தான் காரணம். இந்த நீர்மூலகம் டிஸ்டர்ப் ஆகுது அப்படின்னாலே இந்த கட்டுப்பாடு சுற்று, அதுக்கு அடிப்படை உங்களுடைய நிலம் மூலகம். இப்ப நிலத்தை நம்ம பாதுகாப்பா வச்சுக்கணும். அதுதான் நம்ம சொல்றோம். இந்த கவலை, தேவையில்லாத மன உளைச்சல் இதெல்லாம் இல்லாம நீங்க ரிலாக்ஸ்டா அமைதியா இருந்தாலே நீங்க எல்லாமே சரியாகும். நீர்மூலகம் வளமையா இருக்கும். சோ தேவையில்லாத மனம் சார்ந்த பயங்கள் வேண்டாம். ஹாப்பியா இருங்க. என்ஜாய் பண்ணுங்க லைஃப. இப்ப எல்லாமே மாற ஆரம்பிக்கும். சரிங்களா? ஓகே. வேற ஓகே ஏதாவது ஓகே சொல்லுங்கம்மா. ஓகே ஓகே மேம். நல்லா நல்ல ஒரு விஷயத்த கொடுத்துருக்கீங்க மேம். மேம் 9:25 ஆச்சு மேம். யாரும் வந்து ஹேண்ட் ரைஸ் பண்ணல மேம். மேம் பரவாயில்ல. மணிகண்டன் மேம் ஆ, மணிகண்டன் சார் இன்னும் ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்காருங்க மேம். அவரு பண்ணிருக்காரா? ஆமாங்க மேம் ஆமாங்க. சரி இன்னும் அவர் சரி, ஹேண்ட் அவருக்கு ரைஸ்ல வந்து இருக்குங்க. அல்ல, அவருக்கு வந்து இது பண்ண சொல்லுங்கப்பா, பேச சொல்லுங்க. மேடம் இல்ல முன்னாடி பண்ணதான் மேடம், முன்னாடி பண்ணதான். நான் இப்ப மேம் டவுன் கொடுத்துறேன். ஓகேங்க சார் ஓகேங்க சார். ஓகே சுமலதா மேம். மேம் ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்காங்க. சுமலதா மேம் பேசலாங்க மேம். சுமலதா மேம் சுமலதா மேம் மேம் ஹலோ அவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காங்க ஆனா பேச முடியலைங்க. ஹலோ ஓகேங்க மேம் கிளைம் பண்ணிட்டாங்க. மேம் சொல்லுங்கம்மா. கேக்குதுங்களா? கேக்குதுமா சுமலதா, சொல்லுங்கடாமா. ஹலோ, ஹலோ சொல்லுங்கம்மா, கேக்குதுங்கம்மா. ஹலோ சொல்லுங்கம்மா, கேக்குதுப்பா சுமலதா, கேக்குது. மேம் நீங்க பேசுறது எனக்கு எதுவுமே கேட்க மாட்டேங்குதுங்க மேம். அப்படிங்களா? ஹலோ, தேன்மொழி கேட்கலன்னு சொல்றாங்க. நான் என்னோட மேம் வாய்ஸ் இல்ல அவங்களுக்கு. இல்ல இல்ல இல்ல. மேம், உங்க வாய்ஸ் கிளியரா தான் இருக்குங்க மேம். அவங்களுக்கு தான் ம். சிக்னல் இஷ்யூ இருக்கும்னு நினைக்கிறேங்க மேம். ஹலோ சுமலதா, உங்களுக்கு கேட்கலன்னா நீங்க உங்க டவுட் குரூப்ல கூட போட்டு சாரி விடுங்க. மேம், நான் நீங்க பேசுறது எனக்கு எதுவும் கேட்க மாட்டேங்குது. நான் என்னோட கொஸ்டின்ஸ் மட்டும் இங்க சொல்றேன், அப்புறம் சொல்லுங்க. நான் ரெக்கார்டிங்ல கூட பாத்துக்கிறேன் மேம். அதாவது நீங்க அரசாணிக்காய் பத்தி சொல்லியிருந்தீங்களா, அதை வந்து எந்த வடிவுல, அதாவது பச்சையாவே சாப்பிடலாங்களா அப்படிங்கிறது. ஏன்னா எனக்கு ஒரு டவுட் தான், பிந்து மேம் கேட்டிருந்தாங்க, அந்த டவுட்ல தான் நானும் இருந்தேன். மேம் கேட்டாங்க ஓ, இந்த அரசாணிக்காயை பத்தி சொன்னீங்க, அது மட்டும் எப்படி சாப்பிடலான்றது மட்டும் சொல்லுங்க மேம். அரசாணிக்காய் ரொம்ப இனிப்பா இருந்தா பச்சையா கூட சாப்பிடலாம்ப்பா. சரிங்களா? ஆனா முடிஞ்ச வரைக்கும் அரசாணிக்காய் இப்ப சமைச்சு ஒரு அரை பதமா தோலோட தான் போடணும். ஒரு சிலர் தோலை எடுத்துருவாங்க. ஓரளவுக்கு தோள்கள் இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. ஆனா அதுல இனிப்பு சுவை சேர்க்க வேண்டாம். அது கொஞ்சம் இனிப்பு கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வெல்லம் சேர்ப்பாங்க இல்லைங்களா? பொதுவா உணவுகள்ல இந்த இனிப்பு சுவையை சேர்க்காம இருக்க பாருங்க முடிஞ்ச வரைக்கும். அது சுவைனா இனிப்பு சுவைன்னு இனிப்பு தனியா இருக்கட்டும். எல்லாமே கலந்து எடுக்க வேண்டாம். ஆனா ஒரு சில சீசன்ல நம்ம பானக்கம்னு எடுப்போம். இந்த இனிப்பு, புளிப்பு எல்லாமே சேர்ந்து ஒரு உணவா எடுப்போம். அது சில நேரங்கள்ல ஆடி மாசம் இந்த மாதிரி கூழ் ஊத்துறது, இந்த மாதிரியான அந்த நேரங்கள்ல எல்லா சுவையும் கலந்து எடுப்பாங்க. அது ஒரு சீசனுக்கு நமக்கு பலம் கொடுக்கும். ஆனா முடிஞ்ச வரைக்கும் உணவுல காரம்னா காரம் தனியா இருக்கட்டும். இந்த ரசத்துல வந்து வெல்லம் போடுறது, இந்த காய்கள் செஞ்சா கொஞ்சம் வெல்லம் போடுறது, அந்த மாதிரியானத முடிஞ்ச வரைக்கும் தவிர்த்துக்கிறது ரொம்ப நல்லதும்மா. அரசாணிக்காய் ரொம்ப இனிப்பா இருக்கு, நல்லா இருக்குன்னா அப்படியே சாப்பிடலாம். நல்லா இருக்கும். நல்லா கடிச்சு சாப்பிடுறதுக்கு நல்லாவே இருக்கும். தாராளமா எடுத்துக்கலாம். இனிப்பு நல்ல இனிப்பு சுவையோட இருந்ததுன்னா தாராளமா பச்சையாவே சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப நல்லது. சரிங்களா? ஓகே மேம், ஓகே, தேங்க்யூ ஆ, மேம். கிளாஸ் நல்லது. சூப்பரா இருந்துச்சு மேம். நன்றிங்கம்மா, நன்றிங்க. வேற டவுட்மா? இல்லைங்க மேம், அவ்வளவுதாங்க மேம். ஆனா ஒண்ணு இன்னொரு இருக்குன்னா, இந்த மெனோபாஸ் பத்தி நம்ம எப்படி மேம் தெரிஞ்சுக்கிற, ஒருத்தவங்க மெனோபாஸ் ஆயிடுச்சு அப்படிங்கிறதுக்கு எதுவும் சிம்டம்ஸ் மாதிரி நம்ம எதுவும் ஐடென்டிஃபை பண்ண முடியுமா? ஆக்சுவலா மெனோபாஸ் அப்படிங்கிறது பெண்களுக்கு பெண்கள் மாறுபடும்பா. இந்த வயதுல தான் மெனோபாஸ் ஆகணும் அப்படிங்கிறது கிடையாது. ஒண்ணு ஜெனட்டிக். சரிங்களா? நம்மளோட ஓகே என்னோட மேம். பாட்டி, என்னோட அம்மா, ஏன்னா அவங்களோட ஜீன்கள்ல இருந்து தான் வந்திருக்கும். சோ அவங்களுக்கு என்னோட பாட்டி இப்படி ஆனாங்க, என்னோட அம்மா இப்படி ஆனாங்க அப்படிங்கிறது ஒரு ரீசனா எடுத்துக்கலாம். அண்ட் செகண்ட் திங், நம்ம உடல் சார்ந்த தேவைகளை பொறுத்து மாறுபடும். எனக்கு செக்ஷுவல் ஃபீல் இருக்கு, எனக்கு இன்னும் உடல் சார்ந்த தேவைகள் இருக்கு அப்படின்னா அது கொஞ்சம் கண்டினியூட்டி ஆகும். எனக்கு தேவையில்லை, இப்ப கொஞ்சம் யங் ஏஜ்லயே விடோயர் ஆயிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு சீக்கிரமா, என்னோட பாட்டி எல்லாம் கூட 60 வருஷம் வரைக்கும் 60 வயசு வரைக்கும் இருந்தாங்கக்கா, எனக்கு இப்பவே நின்றுச்சு. 38 ஒரு உமன் வந்தாங்க. சோ இப்பவே வந்துடுச்சுன்னா நான் கேட்டேன், சிங்கிள் பேரண்ட்.
ஸோ அந்த மாதிரி அவங்களுக்கு தேவைகள் இல்லை அப்படின்னும் போதும் ஆட்டோமேட்டிக்கா மெனோபாஸ் டைம் ஆகுது. அப்புறம் நின்னுட்டு கூட உங்களுக்கு தேவைகள் இருந்தா மறுபடியும் மாறும். இப்போ ஒவ்வொரு மாசம் வருது, அது ஒண்ணுமே பயன்படுத்தப்படலை அப்படிங்கும் போது அது ஸ்டாப் பண்ணிடும். ஸோ அந்த நம்ம மெனோபாஸ்ங்கிறது பெண்களுக்கு பெண்கள் மாறுபடும்பா. இந்த வயசுலதான் நிற்கும், அந்த வயசுலதான் ஆகும் அப்படிங்கறதெல்லாம் கிடையாது. ஒண்ணு நம்ம நம்மளுடைய பரம்பரை, நம்மளோட அம்மா, நம்மளோட பாட்டி அப்படி ஒண்ணு. ரெண்டாவது நம்ம உடல் சார்ந்த தேவைகளை பொறுத்தும் அந்த மெனோபாஸ் டைம் வந்து மாறுபடும். அதனால இது இப்பதான் நடக்கும், அப்படிதான் நடக்கும் அப்படிங்கிறது கிடையாது. முதல் நீங்க நல்ல மன அமைதியோடவும் ஒரு நிம்மதியாவும் ஒரு மன உளைச்சலும் இல்லாம நீங்க கம்ஃபர்டபுள் ஜோன்ல இருந்தீங்கன்னா அதாவது அந்தந்த இதுல கரெக்டா நடக்கும். ஏன்னா நம்ம இங்க ரொம்ப டென்ஷனா ரொம்ப பதட்டமா இருக்கும்போது கர்ப்பப்பை ஆட்டோமேட்டிக்கா வீக் ஆகுது. அதனாலதான் அங்க நிறைய ஒரு இர்ரெகுலர் ஒரு முரண்பாடுகள் நடக்குது. சோ இங்க நம்ம நீர் மூலகத்தை மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறது இல்ல, இங்க நிலம் மூலகத்தையும் நம்ம சேர்த்து கான்சென்ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கறத இங்க என்னோட கான்செப்ட். நம்ம நீர்னு அங்கேயே போகாம நம்ம அதுக்கு ஏன்னா கட்டுப்பாடு சுற்றுதான் வரும். நிலம் தான் நீரை கட்டுப்படுத்தும். அதனால நிலத்தையும் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. அதனால ரொம்ப அதீதமா நம்ம என்ன பண்றோம்னா பெண்கள் ரொம்ப கவலைப்பட வேண்டாம், மன உளைச்சலுக்காக வேண்டாம். இந்த பயம் பதட்டம் தான் நம்ம கர்ப்பப்பையில கை வைக்குது. சோ இன்னைக்கு படிக்கிற குழந்தைகளை நம்ம ரொம்ப போட்டு டார்ச்சர் பண்ண வேண்டாம். கொஞ்சம் உடைகள்ல நம்ம குழந்தைகளோட உடைகள்ல கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. நம்மளும் உடைகளை பாருங்க. ரொம்ப டைட்டா பிரேசியர் போடுறது, இன்ஸ்கர்ட் பண்றது இதெல்லாம் கொஞ்சம் இது பண்ணிட்டு உடைகளை நல்லா தளர்வாவும் நல்லா வியர் பண்ணுங்க. இதெல்லாமே நல்ல எனர்ஜி ஃப்ளோ இருக்கும். இரவு நேரங்கள்ல உடைகளை தளர்த்திட்டு படுக்கும்போது நல்ல காற்றோட்டமும் நல்ல ரத்த ஓட்டமும் சீரா இருக்கும். இப்ப எல்லா இன்னர் ஆர்கன்ஸும் நல்லா ஆக்டிவா இருக்கும். ஸோ இதுதான் என்னோட கான்செப்ட். சரிங்களாம்மா? ஓகே மேம், ஓகே மேம், தேங்க்யூ மேம். ஓகே, நல்லதும்மா. ஓகே மேம். தேன்மொழி மேம் வைண்ட் அப் பண்ணிக்கலாமா? 9:31 ஆயிடுச்சுல்ல சார்? பாலாஜி சார். சரிங்க மேம், வைண்ட் அப் பண்ணிக்கலாமா? ஓகேப்பா, நீங்க உங்களோட டைமிங் நீங்க என்ன சொன்னாலும் சரி. 9:31 ஆயிடுச்சு மேம். ஓகே, நல்லதுமா, மகிழ்ச்சி. ஓகே. இன்னைக்கு இந்த குரூப்ல வந்து 31 பேர் இணைஞ்சிருக்கீங்க. அந்த 31ல இருந்து 33 35 பேர் பக்கம் இணைஞ்சிருந்தாங்க. அவங்களுக்கு மேம் வந்து நல்ல ஒரு விஷயங்களை எல்லா வீட்டுல இருக்கக்கூடிய ஆண்களா இருந்தாலும் சரி பெண்களா இருந்தாலும் சரி தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயத்த மிக அழகாக சிறப்பாக பொறுமையாக நல்லா சொல்லியிருக்கீங்க மேம். இது எல்லாருக்கும் பயனுள்ள தகவலா அமைஞ்சிருக்கும் மேம். ரொம்ப நன்றி. தேங்க்யூ வெரி மச் மேம். தென் இன்னைக்கு இந்த குழுவில் அமைஞ்சிருக்கக்கூடிய எல்லாருக்கும் நல்ல ஒரு விஷயம் கிடைச்சிருக்கு. மீண்டும் நம்ம இன்னொரு ஜூம் மீட்டிங்ல நம்ம எல்லாரும் சந்திப்போம். இதை தவிர நம்ம இந்த ஜூம் மீட்டிங் அரேஞ்ச் பண்ணி கொடுத்த எல்லா ஹீலர்ஸ்களுக்கும் நன்றி நன்றி. தேங்க்யூ மேம், தேங்க்யூ வெரி மச். நன்றிம்மா, எல்லாருக்கும் மிகுந்த நன்றி. நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க. தேங்க்யூ மேம்.